அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் திரளாக குழுமியிருக்கிறோம். கடந்த சில நாட்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் என்ற புனித பயணம் மேற்கொண்ட பிறகு அங்கே அவர்கள் உயர்ந்த ஒரு அந்தஸ்தையும் செல்வாக்கையும் புகழையும் அடைந்த நேரத்திலும் அவர்கள் ஆணவம் கொள்ளாமல் ரொம்ப அடக்கமாக எளிமையாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அந்த வகையில் மனிதனுடைய நேர்மையை, மனிதனுடைய நாணயத்தை, ஒரு மனிதனை எடை போடுவதற்கான ஒரு உரசி பார்க்கக்கூடிய இன்னொரு அளவுகள் என்னன்னா, அவன் பாரபட்சமும் இல்லாம நடக்கிறானாங்கிறது ஒரு முக்கியம். இதுல உரசி பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பணத்தை வைத்து உரசி பார்த்தாலும் அது அவங்கள ஒன்றும் செய்ய முடியல. புகழ் அந்தஸ்து இதனால அவங்க ஏதாவது மாற்றம் அடைஞ்சிட்டாங்களான்னு உரசி பார்த்தாலும் அதுலயும் அவங்கள்ட்ட எந்த ஒரு மாற்றமும் வர முடியல. இது போக ஒரு மனிதன் சரியான ஆள் தானான்னு எடை போடுறதுக்கு வேண்டியவன் வேண்டாதவன் அதுல எப்படி நடக்கிறான்னு எடை போட்டா தெரிஞ்சுக்கணும். எல்லாம் இருக்கு. ஒரே மாதிரியான ஒரு தப்ப சொந்தக்காரன் ஒருத்தன் செய்யறான், இன்னொருத்தன் செய்யறான். சொந்தக்காரனுக்கு ஒரு மாதிரி நடந்து கொள்வது, இன்னொருத்தன் வேற மாதிரி நடந்து கொள்வது, இது எல்லா மனிதர்கள்ட்டையும் காணக்கூடிய ஒரு பலவீனம். அல்லது ஒரு உதவிகள் செய்ய வேண்டியிருக்குது, ஒரே மாதிரியான வறுமை ஏதாவது ஒரு அளவுகள்ல செய்யும் பொழுது வேண்டவனா இருந்தா அவனுக்கு வந்து அதிகமா கொடுக்கிறது, வேண்டாதவனா இருந்தான்னா அல்லது தெரியாதவனா இருந்தான்னா அவனை குறைச்சு கொடுக்கிறது, இதெல்லாம் எல்லா மனிதர்கள்ட்டையும் உள்ள ஒரு பலவீனம். ரொம்ப போக வேணாம். ரமலான் மாசத்துல நோன்பு இருக்கிறதுக்காக கொடுக்குற நோன்பு கொஞ்சிய வச்சு வாசல் ஊத்து ஊத்து சொல்லுங்க பார்ப்போம். முகத்தை பார்த்து தான் ஊத்துவார். ஊத்துறவர் எவரா இருந்தாலும் சரி ஊத்தும் போதே பார்த்துருவார். வேண்டியாலும் அவர் நினைச்சா அல்லும் போது செய்யும். அவர் அறியாமலேயே 3/4 கப்பு 1 கப்பா வரும். சாதாரண ஒரு நோம்பு கஞ்சி, நோம்புக்காக கொடுக்குற ஒரு கஞ்சி, இதுல ஒரு ஸ்பூன் அதிகமா வருவதனால குறைவதனாலையும் பாரதூரமான ஒரு விளைவு ஏற்பட்டு போயிடாது. ஆனாலும் ஊத்து பார்த்து என்ன செய்வாருன்னா, அது அந்த தக்ஸீம் பண்ணும்போது பங்கு வைக்கும் போது அந்த பாரபட்சத்தை காட்டுறான். சின்ன ஒரு உதாரணத்தை சொல்றான். சின்ன ஒரு அளவுகள் இது. எல்லா மனுஷன்ட்டையும் இது அவன் தெரிந்தோ தெரியாமலையோ அவனுக்கு வேண்டிய ஆள்னு சொன்னா இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி பாரபட்சம் காட்டக்கூடிய போக்கு நீங்க கீழே இருந்து மேல வரைக்கும் பாக்குறீங்க. அடியில இருந்து மேல வரைக்கும் நீங்க போனாலும் இந்த பாரபட்சம் இருக்குது. எல்லா விஷயங்கள்லையும் எல்லா நிலைகள்லையும் ஒரு சொன்ன ஒரு சட்டத்திற்கு முன்னாடி, ஒரு பிரச்சனைக்கு முன்னாடி, கொடுக்கிறதுக்கு முன்னாடி, தண்டிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு எல்லா விஷயத்திலையும் நடந்து காட்டியவர்கள் நீங்க வரலாறுல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம்தான் அந்த வரலாறுல மிச்சமாவாங்க. வரலாறு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, மற்ற நபிமார்களுக்கு வரலாறு இல்லையில கிடைக்கல. அவங்களும் நடந்திருப்பாங்க, எல்லா நபிமார்களும் நடந்திருப்பாங்க. ஏன்னா வரலாறு காலத்துக்கு முந்தைய அவங்க வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. வரலாறு யாருக்கு இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம்தான் அதுல நிற்பாங்க. அதே நேரத்தில் வந்து நீங்க எப்படி செஞ்சிடக்கூடாது. என்னங்க நம்ம முன்னோர்கள் தமிழ்நாட்டில எல்லாம் மனுநீதி சோழன் இருந்திருக்காரு, சிபி சக்கரவர்த்தி இருந்திருக்காரு, நேர்மைக்கு ரசூலுல்லாஹ் என்ன அதெல்லாம் தாண்டி நீங்க நினைக்கலாம். இதெல்லாம் வந்து கற்பனை, இதெல்லாம் வந்து கற்பனை, முட்டாள்தனம். நீதிக்கு கூட அவங்களுக்கு வந்து சரியான வரலாறு கிடைக்கல. பாருங்க, எடுத்து காட்டுறான். நீதியாக நடக்க வேண்டும் என்றால் யாரு மாதிரி நடக்கணுமா? மனுநீதி சோழன் மாதிரி நடக்கணும். அப்படியாப்பா? என்னப்பா மனுநீதி சோழன் அப்படின்னா அவருடைய மகன், மனுநீதி சோழனுடைய மகன் தேர் ஓட்டிக்கிட்டு தேர்காலில் ஒரு கண்ணுக்குட்டியை அடிச்சு சாவடிச்சு போடுறான். ஒரு கண்ணுக்குட்டி வந்து மாட்டுடைய குட்டி இருக்குல்ல, அது ஓடிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க வந்து செத்து போச்சு. செத்து போனா
பசு என்ன செய்வான், தாய் பசு ஓடி வந்து ஆராய்ச்சி பண்ணி அடிக்கலாம் நியாயம் கேட்டு. உடனே மனுநீதி சோழன் வெளியே வர்றான். என்ன விஷயம், இந்த மாதிரி உன் மகன் வந்து தேர்தல் அடிச்சு பண்ணிவிட்டான் அப்படியா அப்படின்னு சொல்லி அவர் ஏறி உட்காந்து தேர்தல் உட்காந்து மகனை தேர்தல் விட்டு சாவடிச்சாங்க. ஆகா இதெல்லாம் நீதி. இது தனியார் டிவியில் அன்னைக்கு பார்க்குறேன் போடுறாங்க, இந்த பிஜேபியில ஒரு நிகழ்ச்சி போடுவாங்க, நீதிக்கு உதாரணம் காட்டுறான். நீதியாக அந்த காலம் நடந்தாங்க என்பதற்கு உதாரணம் காட்டுறான். இந்த மனுநீதி சோழன் வந்து கண்ணுக்குட்டிக்காக வேண்டி மனுஷன் கொண்டாந்து சொல்றான். ஏன்னா ஒரு கண்ணுக்குட்டிக்காக வேண்டி மனுஷன் திங்கிறதுக்காக உள்ள ஒரு மிருகம் அது. அதுக்காக வேண்டி வந்து இவனாச்சும் போய் மகனை கொண்டு அது ஒரு நீதியா, மனுஷனை கொண்டு அது நீதியா? அப்படின்னா எத்தனையோ ஆடு மாடு வெட்டி தின்னுகிட்டு இருக்கிறான் அவன், எறும்புல செஞ்சுட்டு இருக்கிறான, அவனை யாரு கொள்றது? இது நீதியா என்ன? அப்படியே தவறுதலாக மனுஷனம் கூட இது வந்து அநீதி இல்லையா என்ன? அதாவது கொலைங்கிறது பிளான் பண்ணி செய்வதுதான் கொலை, திட்டமிட்டு வேணும் ஒரு காரண காரியத்தில் செய்யறது. நான் வந்து வேகமா கார் ஓட்டிட்டு போறேன், குறுக்க வந்து ஒருத்தன் செத்துட்டான்னு சொன்னா அது வந்து கொலையில வராது, தவறுதலாக நடந்த ஒரு கொலையில தான் வரும். அதுக்கு தூக்கு தண்டனை ஒண்ணு கொடுக்க மாட்டான், நஷ்டம் தான் கொடுப்பான். அதான் கிடைக்குமே தவிர மற்ற ஒழுங்கா லைசன்ஸ் இருந்தாலும் தண்டனையும் கிடையாது. தவறுதலாக செய்யக்கூடிய குற்றங்கள் இதெல்லாம், இது குற்றம் கூட சொல்ல இயலாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில நீதியாக நடக்க வேண்டும். எது மாதிரி நடக்கணும் தெரியுமா? மனுநீதி சோழன் மாதிரி நடக்கணும். இப்படி அதாவது மனுஷனுக்கு எந்த நீதி அங்க வழங்கினர் தெரியல, மனிதனுக்கு மத்தியில பாரபட்சம் இல்லாம நடந்தாங்களாங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இவங்க இல்லை. இவங்க நடக்காத ஒண்ணு, அதாவது கண்ணுக்குட்டி செத்த உடனே பசு வந்து இந்த மணியை அடிக்கும்போது வந்து மணியை வந்து மணி ஆராய்ச்சி பண்ணி கட்டி வச்சுப்பாங்க. எதுக்குன்னா அப்பதான் நீதி கேட்டு மன்னர் வெளியே வருவாராம். ஆராய்ச்சி மணின்னு ஒன்று இருக்காது, அப்படி இழுத்தவொடனே யாரோ பாதிக்கப்பட்டவன் வந்திருக்காருன்னு மன்னர் நியாயம் கேட்டு வருவாராம். இதெல்லாம் ஒரு பசு அழகா கண்காணிச்சு தெரிஞ்சு வச்சிருக்குது. என்ன கூத்தடிக்கிறாங்க பாருங்க. நீதி நேர்மைன்னா வரலாற்றுல நடந்த நிகழ்ச்சியை சொல்லிட்டு போவாங்களா, நடக்கலன்னு அர்த்தம். இப்ப இவங்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் கிடைக்கலன்னா என்ன விளங்குது? ஒரு பையன் நேர்மையா இருக்கணும்னு விளங்குது. அதனாலதான் இப்படி இல்லாத ஒரு கற்பனை சொல்றான். அது மாதிரி நீதிக்கு என்ன செய்வான்? சிபி சக்கரவர்த்தி புறாவுக்கு அநீதிக்கு இடம் போடுறான், தொடக்கறியை எடுத்து வைக்குவான். இந்த தட்டுல புறாவை, அந்த தட்டுல தொடக்கறி வைப்பாரு, சரியா வராதா, அவரை ஏறி 2 நீதி வழங்குவாராம். இதெல்லாம் நடக்குமா? இது புறா உசுரோடு இருக்கிறவங்க செதை வெட்டி வைக்குவான, அவனை வச்சிருப்பானா? அப்படி ஒரு புறாவுக்கு அநீதி வச்சுட்டா அதுக்கான இப்படி நீதி வழங்கணுமா? அதுக்கு உங்களுக்கு அடுத்து சாப்பிட வேண்டியானுங்க. நீதி எல்லாம் மனிதனுக்கு தானுங்க. உலகத்தில் உள்ள எல்லாமே மனிதனுக்கு படைக்கப்பட்டிருக்கு. மனிதனுக்கு மனிதன் ஏதாவது அநீதி இழைக்கப்பட்டு அதுல நீதி வழங்க தவறுவதுதான் கண்டிக்கத்தக்கது. இது மாதிரியான கதை இவங்க ஒண்ணுமே உண்மையில ஒண்ணும் கிடையாதுங்க. இந்த காலத்துல நல்லவன் வாழ்ந்தான்னு சொல்றாங்க. எல்லாமே பாருங்க, ஒரு நல்லவன் இந்த இந்திய சரித்திரம், தமிழக சரித்திரம் பார்க்கணும் நினைக்க வேண்டியிருக்கு. பெரிய வள்ளல் வாரி வாரி வழங்குவது பாரி வள்ளல் கேட்கல. என்ன பாரி வள்ளல்? வள்ளல் அவன் பாரி வள்ளல்ங்கிறவனுக்கு எதனால வள்ளல்ங்கிறான அதை படிச்சு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு மெண்டல் தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. போயிட்டு இருக்கிறானா முல்லைக்கு வந்து அது படறதுக்கு இடம் இல்லையா, முல்லை கொடிக்கு இதுக்கு தேர் நிப்பாட்டிட்டு இதுல பறந்துக்கன்னு வந்துட்டானுங்க. கிறுக்கனா யாரு? அட முல்லை கொடிக்கு தேர் இல்லாட்டி ஒரு குச்சை ஒடிச்சு நட்டி வச்சுட்டு வருவானா? அட தேருங்கிறது வந்து எவ்வளவு விலை மதிப்புள்ள ஒரு பொருள். முல்லை படர்வதற்கு தேர் தேவையா? தேர்ல எவ்வளவு சாமான்கள் இருக்கும். முதல்ல ஏழை பாளையம் கொடுக்கலாம்ல. முல்லை எப்படி வாடினதை பார்த்தாராம், அவருக்கு தாங்க முடியலையா முல்லை கொடிக்கு. அதுக்கு படர்வதற்கு இந்த தேரையை நிப்பாட்டி வச்சுட்டு நடந்து போயிட்டாராம். இவன் நம்ம வல்ல அளவுக்கு இருக்கானாங்க. இவங்களுக்கு ஏதாவது உண்மையாக ஏதாச்சும் கிடைக்குதா வல்லல்னு சொல்லி அது ஒரு புகழ சொல்றது. ஒரு பாரி வள்ளல், அது வந்து பாரி வள்ளல் கிரிக்கெட் சொல்றான் வளர்கிறவர்களுக்கு சிரிச்சுக்கிறாங்க. பாரி வள்ளல் தான் இப்படித்தான் எல்லாம் பண்றானோ. எல்லாமே இந்த வள்ளல் சொல்றதா இருந்தாலும் சரி, நீதிமான் சொல்றதா இருந்தாலும் சரி, நெசமா நடந்ததுகளை சொல்லி இந்த மாதிரி அவன் நம்பிக்கை இப்படி நடந்து இப்படி அப்படின்னு வரலாறு சொல்லுவானோலா. இதை விட்டு இந்த இலக்கியத்துல குடிச்சிட்டு கூட குறைய சொல்றது. நேர்மையான ஆட்சிக்கு உதாரணம் சொல்றதா இருந்தா அவர் ஆட்சியில புள்ளியும் புள்ளிமான ஒரே இடத்துல தண்ணியை குடிக்குமா? இப்படி இருந்தா தான் நேர்மையான ஆட்சியா? ஒருத்தனுடைய ஆட்சியில வந்து புள்ளியும் புள்ளிமான ஒரே இடத்துல தண்ணி குடிச்சா தான் அந்த ஆட்சி நேர்மையான இருக்குமா? நேர்மையான ஆட்சிக்கு அளவுகள் மனுஷன் ஒழுங்கா இருக்கணுங்கிறது அளவுகோலா, அல்லது மிருகங்கள் தங்களுடைய சுபாவங்களை எல்லாம் மாத்திக்கிறது அளவுகோலா? மாத்திக்கிறோமா? புலியா தான் இருக்கணும், மானா தான் இருக்கணும். எவனுடைய ஆட்சியில வந்து புள்ளியும் புள்ளிமான ஒரே இடத்துல தண்ணி குடிச்சிச்சு. ஒரு ஆட்சி எப்படிப்பட்டது தெரியுமா? புள்ளிமானோட புலி வந்து தண்ணி குடிக்கும், இது அதை ஒண்ணும் செய்யாது. அப்ப எதை சாப்பிடுறது? அவன் தான் சொல்றான் புலி பசித்தாலும் புள்ளை தின்னாதுங்கிறான். அப்ப திங்கிறதுக்கு உணவே அதானதுக்கு. புள்ளி மாத்திக்கிறோமா தன்னுடைய சுபாவத்தை? எல்லாம் பொய்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த நீதி, நியாயம், இந்த பாரபட்சம் இல்லாத தன்மை இதுகள்ல உரசி பார்த்தீங்க என்று சொன்னா அதுல அப்படி புடம்போட்டு தங்கமாக வரலாற்றுல அப்படி ஒருத்தர் நடக்க முடியாது. எல்லா விஷயத்திலையும் அப்படி இந்த நீதி நேர்மையை நிலைநாட்டுவதில் அவ்வளவு சுத்தமாக நடந்து காட்டியிருக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு சான்றாக சில நிகழ்ச்சிகளை கூட நம்ம பார்க்கலாம். மதீனாவுக்கு போன பிறகு, இஸ்லாமிய ஆட்சியை உருவான பிறகு இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் அல்லாஹ் கொடுக்கலாம். மக்காவில் இருக்கிற வரைக்கும் சட்ட திட்டங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, அரசியல் சட்டம் ஒன்றும் கிடையாது. ஆட்சி இருந்தால் தான் அரசியல் சட்டத்தை அமல்படுத்த முடியும். மதீனாவுக்கு போன பிறகுதான் திருடுனா என்ன பண்ணணும், கொலை செஞ்சா இந்த மாதிரி தண்டிக்கணும், இந்த மாதிரி அரசியல் நடவடிக்கைகள், கிரிமினல் சட்டங்கள், குற்றவியல் சட்டங்களை எல்லாம் அல்லாஹ் கொடுக்குறான். அதுல ஒரு சட்டம் என்னன்னு கேட்டா அஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தவு ஐதீஹுமா, திருடக்கூடியவர்கள் ஆண்களானாலும் பெண்களானாலும் அவங்களுடைய கைகளை வெட்டுங்கள். இது குர்ஆனுடைய கட்டளை. இந்த மாதிரி கைகளை வெட்டுவதில் உங்களுக்கு இறக்கமே வரக்கூடாதுங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய சட்டங்களை அமல்படுத்துற விஷயத்துல பாவமா இருக்க கை வெட்டப்படுற, பொம்பளை கையை வெட்டுறமே, ஒரு ஆம்பளைக்கு வயசானவனுக்கு வெட்டுறமே நினைக்க கூடாது. ஒருத்தனுக்கு வெட்டினா அது திருட்டு குறையும். ஒருத்தனுக்கு வெட்டினா என்ன செய்யும், அந்த திருட்டுங்கிறது கம்ப்ளீட்டா உலகத்திலிருந்து எடுபட்டு போயிடும். வெட்டி எல்லாரும் பாக்குற மாதிரி அதை காட்டிட்டோம்னு வைங்களேன், திருட மாட்டான். இது இஸ்லாமிய சட்டம். இன்னைக்கு எல்லாம் திருடனா என்ன காரணம்னா, திருடுனா 3 மாசத்துக்கு அரசாங்கத்துக்கு சோறு கேரண்டி, அதுதான் திருடம். இன்னைக்கே திருடான்னு கேட்டா திருடுறான், திரும்ப திரும்ப திருடுறான். ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு மதியம் வந்தவொடனே அடுத்த நாள் ஒரு நாள் கூட வெளியே இருக்க மாட்டான். வருவான், வெளியே வருவான், அடுத்த நாள் ஏதாவது திருடிட்டு உள்ள வருவான். மறுபடியும் 3 மாசத்துக்கு உடைக்காம சோறு திங்கலாம், அது கேரண்டியா கண்டமா அவனுக்கு கிடைச்சி போயிடும். மறுபடியும் வருவான், மறுபடியும் போவான், 40, 30, 70 சாதனை செஞ்சுட்டு அடிச்சுவான். ஒருத்தர் 100 தடவை சிறைக்கு போனவன் மீண்டும் கைது போட்டிருக்கான். நான் 35 சொல்லிட்டு கிடந்தேன். அன்னைக்கு பேப்பர்ல பார்த்தா ஒருத்தர் செஞ்சுரி எடுத்துக்கிட்டான். 100 தடவை சிறை சென்றவர் மீண்டும் கைது. 100 தடவை போயிருக்கிறான் திருட்டுக்காக வேண்டி. 101வது தடவை உள்ள போறாண்டா, இந்த தண்டனை அவனை திருத்தி இருக்குதா, திருட்ட குறைச்சிருக்குதா, அன்னைக்கு வரைக்கும் குறைஞ்சிருக்குதா? இல்ல இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி நாங்க ரொம்ப வறுமையா இருக்கு, 2 பிரச்சனைக்கு எங்களுக்கு தீர்வு வேணும். 2 பிரச்சனைக்கு மதீனாவுக்கு வந்த புதுசுங்க, வந்த புதுசுல கேட்கிறாரு அல்லாஹ்வுடைய தூதர், 2 விஷயத்துக்கு எங்களுக்கு தீர்வு வேணும், நீங்க தான் தீர்வு செய்யணும். என்னப்பா 2 விஷயம்? ஒண்ணு வறுமை, இன்னொன்னு கத்துவ சபீல், வழிப்பறி. எங்கேயும் போக முடிய மாட்டாங்க, வழிப்பறிக்கிறானுவோ, ஒண்ணும் பண்ண முடியல, நாட்டில் வாழ முடியல, இதுக்குதான் நீங்க தீர்வு காணணும், வறுமையா ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நம்ம ஆளுகளை கேட்டா அப்படிலாம் நடக்க செய்யும், நீங்க தான் பாதுகாப்பா இருந்துக்கணும். நீங்க அதாவது போலீஸ் கமிஷனர் அறிக்கை விடுவாரு, அவருடைய கடமையை செய்ய மாட்டாரு. அரசாங்கம் என்ன அறிக்கை விடு, நீங்கள் கவனமாக புட்டி வைத்துக் கொள்ளுங்கள், கவனமாக இருந்து கொள்ளுங்கள், சந்தேகத்தில் யார் வந்தாலும் நீங்கள் அவர்களை உண்ணாதீர்கள், பொருளை வாங்காதீர்கள், தந்தா திங்காதீர்கள் இப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அறிவுரை தான் கூறுவானே தவிர அறிவுரையும் கூறட்டும், அவன் நசுக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை சொல்லணும்ல, ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன உடனே இந்த வழிப்பறி இருக்குதுல்ல, வழிப்பறி கொஞ்ச நாள்ல நிறுத்திடும், வழிப்பறி நடக்காது. எந்த அளவுக்கு நிறுத்துவேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சொல்லிட்டு செஞ்சு காட்டினாங்க. எந்த அளவுக்கு நிறுத்துவோம் என்று சொன்னால், இங்கிருந்து ஒருவன் புறப்பட்டு தன்னந்தனியாக புறப்பட்டு மக்கா வரை போய்விட்டு தன்னந்தனியாக உயிருக்கு உடமைக்கு சேதம் இல்லாமல் திரும்பி வருவான், மிக விரைவில் அதை நான் ஏற்படுத்துவேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதாவது ஆட்சியாளர் அதான் செய்யணும், ஆட்சியாளர் வேலை தானுங்க. ஆட்சியாளர்கள் அறிவுரை சொன்னாங்க, நீ போகும்போது துப்பாக்கி வச்சுட்டு போ, அவனுக்கு அறிவுரை சொல்றது. வழிப்பறி நடக்குதுன்னா நீ போகும்போது கூட 10 பேர் கூட்டிட்டு போப்பா, ஆயுதம் கொஞ்சம் வச்சுக்க, அவனுக்கு அறிவுரை சொல்றது. அதான் ஆட்சியாளர் வேலையா? இப்படி நடக்குதுல, இவங்கள என்ன மாதிரி இருக்குன்னா நிறுத்தணும்னு எனக்கு தெரியும், போ வெகு சீக்கிரத்து நிறுத்தி காட்டுறேன். இந்த வறுமை இருக்குது இல்ல, அது காலச்சக்கரம் மாறி மாறி வரும். ஒரு காலத்துல வறுமையா இருக்கும், வெறுப்பா இருக்கும். இதே சமுதாயம் ஜக்காத் எடுத்து கொண்டு தெருவா அழகி வாங்குற ஆள் இருக்க மாட்டான், அப்படி ஒரு வறுமை உண்டாகும். அது மாறி மாறி வரக்கூடிய, அதை நான் ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப ஏழ்மையா இருக்கும், ஒரு பணம் வரும், அப்புறம் ஏழ்மையா இருக்கும், ஒரு பணம் வரும், அதுக்கு நான் ஒண்ணும் செய்ய முடியாது. தீர்க்கிற பிரச்சனை ஒண்ணு சொல்லியிருக்க, வழிப்பறி தீர்த்து காட்டுறேன். தனியா மக்கள் 300 கிலோ 300 மைல் போயிட்டு 300 மைல் திரும்பி வர அந்த காலத்துல. இந்த காலத்து மாதிரி இல்ல, எந்த ஒரு விரைவான வாகனம் இல்லாம மாச கணக்கில் பிரயாணம் பண்ணிட்டு வரக்கூடிய நேரத்தில் அவ்வளவு டைம்கள்லையும் எந்த ஒரு விபத்து ஒண்ணு நடக்காதுப்பா. ஒருத்தர் நெய் வைக்க மாட்டான், தனியா போயிட்டு வியாபார பொருட்களை மூட்டை சுமந்துட்டு போய் நீ தனியா போய் திரும்பி வருவ. இதை ஏற்படுத்தணும் ஒரு ஆட்சியாளர் இதை ஏற்படுத்தணும். அந்த ஏற்படுத்துற சட்டம் தான் இது. எதனால ஏற்படுத்தினாங்க? இந்த இறக்கம், குற்றவாளிக்கு இறக்கம் காட்டக்கூடாது. குற்றவாளிகளுக்கு இறக்கம் காட்டினா அது வாட்டி போயிட்டே இருக்கும்.
இருக்க வேண்டியதை இருக்கிட்டோம்னு சொன்னா நாளைக்கு ஒரு செய்ய பயப்படுவான். இந்த நிலையை உண்டாக்குறதுக்கு தான் திருடுனா கையை வெட்டுறது ஒரு சட்டம் வருது. வந்த உடனே முதல்ல இங்க ஆரம்பிக்கிறது பாருங்க, அப்பதான் சட்டம் வருது. வந்தா நல்ல உயர்ந்த கோத்திரம் மகசூமியாங்கிற கோத்திரம், அதாவது குறைஷி கோத்திரம் மாதிரி ஒரு உயர்ந்த ஜாதிக்காரங்க, அந்த ஜாதியை சேர்ந்த ஒரு பெண்மணி திருடுறாங்க. அதாவது ரெண்டு வகையில மனுஷன் விழுந்துடுறான். என்னத்தை தான் சட்டம் போட்டாலும் சரி, பெண்கள் குற்றம் செஞ்சுட்டாங்கன்னா அங்க நான் வலிக்கும் எவனுமே. பொம்பளை என்னது பொம்பளை தான் பார்ப்பானு இருக்கிற, செஞ்ச தப்பு என்னன்னு பார்க்க மாட்டான். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி என்னங்க உயர்ந்த பெரிய இடத்துல கை வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி நினைக்குவான். இந்த சட்டம் வந்த உடனே மகசூமியா கிளை என்பது ஒரு பெரிய உயர்ந்த சாதிக்காரங்க, அந்த சாதியில உள்ள ஒரு பொம்பளை வந்து திருடிருச்சு. அந்த பொம்பளைக்கு பேரு பாத்திமா. மகசூமியா கிளையை சேர்ந்த அந்த பாத்திமாங்கிற பெண் வந்து திருடுறாங்க. திருடுனா கன்ஃபார்ம் ப்ரூஃப் ஆயிடுச்சு திருடுனது. உடனே என்ன செய்யறாங்கன்னா, ஆகா சட்டத்தை அமல்படுத்திடுவாங்களே, கையை வெட்டிடுவாங்களே, நம்ம குலத்துக்கு கை, அது குலத்துக்கு ஒரு கௌரவ பிரச்சனையா இருக்குதாங்க அவங்க. அந்த ஆளுக்கு அது பாத்திமாவுடைய பிரச்சனையா தான் எடுத்திருக்கணும். நாங்களுடைய குலம் பார்க்க கூடாது, தப்புக்கு தண்டனை அவ்வளவுதான். அந்த தப்பு நடக்காம ஒழிக்கிறதுக்கு அதான் வழிமுறை. இந்த மகசூமியா கோத்திரத்துக்காரங்களா என்ன பண்றாங்கன்னா, இதை வந்து நம்ம எப்படியாச்சும் ரசூலுல்லாஹ்ட்ட போய் பேசி கொஞ்சம் வேற மாதிரி ஏதாவது ஃபைன் போட்டு வேற ஏதாவது தண்டனை கொடுத்துதான் செய்யலாமே அப்படின்னு தங்களுக்குள்ள ஆலோசனை பண்றாங்க. ஆலோசனை பண்ணிட்டு என்ன முடிவு பண்றாங்கன்னா, யாரு போய் பேசுறது தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, யாரும் பேச இயலாது. இந்த பாரபட்சம் தப்புக்கு பரிந்துரை செய்யறதுல கிட்ட நெருங்க இயலாது, அதுக்கு உரிய ஆள் கிடையாது. கரெக்டா இருந்தா மட்டும்தான் போய் பேச நெருங்க முடியும். தப்புக்கு பேசணும்னா அவ்வளவு சுபாவமா இருக்கிறதுக்கு என்ன, தப்பானதுக்கு பேசணும்னா அப்படி கண்கள் செவந்து அவ வேற ஒரு ரசூலை அவங்க பார்ப்பாங்க, வேற ஒரு மனிதரை தான் பார்ப்பாங்க. அது வரைக்கும் அவர்கள் காணாத இன்னொரு மனிதராகத்தான் ரசூல்லா பார்ப்பாங்க. அப்படி கோவம் வந்துடும். தவறுக்கு மட்டும் போய் உண்டா போச்சு அவ்வளவுதான், பொறுக்க முடியாது. இன்னும் நடுங்குது, சரமா யாருமே பேசுறது. அப்ப அது ஒட்டகம் வேணும், அது வேணும், சட்டை பிடிச்சலாம் கேட்கலாம் போய் எனக்கு ஒரு ஒட்டகம் தாங்காண்டு அந்த அளவுக்கு ஃப்ரீயா நெருங்க முடியும். அதாவது நியாயத்துக்கு மாத்திரம். தப்புன்னு சொன்னா அபூபக்கர் கூட நெருங்க முடியாது, அபூபக்கர் கூட நம்ம பேச முடியுமான்னு சொல்லி அப்படியான ஒரு இமேஜ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்து வச்சிருந்தாங்க கரெக்டா. அதாவது நல்லதுன்னா யாரு வேண்டாலும் வரலாம், தவறுன்னா யாரும் நெருங்க முடியாது, பேசக்கூட யோசிக்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு மனிதனுக்கு கிடைக்காது. சில விஷயங்கள்ல பேசி பார்க்கறதுக்கு யோசிக்கணும், இது போய் பேசுறாடா நடக்காது அங்க போகாடான்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும், ஒருத்தன் பேர் எடுக்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறதுக்கு எல்லாருமே நீ நாட்டு நான் மாட்டேன் நீ மாட்டேங்கிறாங்க. அந்த கோத்திரத்தார் ஒருத்தரையா பார்த்துக்கிட்டு கடைசியில வந்து என்ன செய்யறாங்கன்னா, உசாமா போய் பிடிக்கிறாங்க. உசாமா யாரு, நம்ம உசாமா இல்ல, இங்க ஒரு உசாமா இருக்காரு. உசாமான்னா சிங்கக்குட்டின்னு அர்த்தம், உசாமாக்கு அர்த்தம். உசாமாங்கிறவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த வளர்ப்பு மகனாக ஸைத் இருந்தார்ல, பிந்தி வளர்ப்பு மகன் இல்லைன்னு ஆயிடுச்சு, அல்லாஹ் இல்லைன்ட்டா. அந்த ஸைதுடைய மகன் தான் உசாமா. உசாமா மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க, புள்ள மாதிரியே. இந்த ஸைதை வந்து தன் மகன் அவங்கள எடுத்து வளர்த்த காரணத்தினால மகன்கிற அந்த உரிமை இல்லாம போயிட்டா கூட ஸைது மேல அதே மாதிரியான பிரியம், வளர்த்த பிள்ளைங்கிற ஒரு பிரியம். நம்ம வீட்டிலேயே பிள்ளையோட பிள்ளையா பழகிட்டா ஒரு பிரியம் இருக்கும்ல, அந்த பிரியம். அதனால உசாமா மேலையும் பிரியம், அவ்வளவு பிரியமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. இந்த பிரியத்துக்கு கூட ஒரு அளவு கூட சொல்லலாம். இந்த பிரியம் எந்த அளவுக்குள்ள பிரியம்னு சொன்னா, ஸைது வந்து கொஞ்சம் பர்சனாலிட்டியா இருக்க மாட்டாரு. ஸைது இருக்காரு உசாமாவுடைய அத்தா, ஸைது வந்து பார்க்க ரொம்ப பர்சனாலிட்டியா இருக்க மாட்டாரு. உசாமா இருக்காருல்ல ரொம்ப அழகா இருப்பாராம், தரப்பு மகனா இருந்தாலும் ரொம்ப அழகா இருப்பாங்க. இதை வச்சுக்கிட்டு அங்க இருந்து முனாஃபிக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இது உசாமா பிள்ளை இல்லையா, இந்த மூஞ்சியும் பாரு இந்த மூஞ்சியும் பாரு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க முனாஃபிக்குகள். அதாவது உசாமாவுக்கு தான் அவர் பிறக்கிறாரு, அதை வந்து விமர்சனம் நடந்துட்டு இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தப்படுறாங்க, ஏன் சொல்றாங்கல்ல, ஒருத்தன் அப்ப மூஞ்சி மாதிரியே தான் மகன் இருப்பான, எந்த கணக்குல பண்றாங்க, ஒரு தீர்வு கிடைக்காதான்னு சொல்லி அது ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் மஸ்ஜித் நபவி அங்கே படுத்து கிடப்பாங்க, இந்த வீடு இல்லாத ஆளுகள்லாம் பள்ளிவாசல் திண்ணையில படுத்து கிடக்குறாங்க. யாரு, ஸைதும் உசாமாவும், அத்தாவும் மகனும் ஒரே போர்வையை அவ்வளவு இருக்கு, ஒரு போர்வையை போத்திக்கிட்டு படுத்து கிடக்குறாங்க. படுத்து கிடக்கும் போது கால்கள் பாதங்கள் மட்டும் வெளியே இருக்குது, கால் மட்டும் ரெண்டு பேருடைய காலம் வெளியே தெரியுது. அந்த நேரத்தில் வந்து ஒருத்தர் அந்த கைரேகை கால் ரேகையெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு நிபுணர், கைரேகை கால
கால் ரேகைன்னா ஜோசியம் சொல்றதுக்கு இல்ல. ஜோசியம் இந்த ரேகை ரெண்டு விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. ரேகை பார்க்கறேன்னு சொல்லி என்ன பண்றான்னா, உனக்கு இத்தனை பொண்டாட்டி, இத்தனை பிள்ளை, இத்தனை அந்த மாதிரி விட்டு அடிக்கலாம். இந்த ரேகை இல்ல. ஆனா போலீஸ் நிலையத்துல ரேகை எடுக்கிறான்ல, ரேகை வாங்கிக்கிறான்ல, எதுக்கு? ரேகை மாறாது. ரேகை என்பது ஒரு எவ்வளவு காலம் ஆனாலும் ஒருத்தர் ரேகை மாதிரி இன்னொரு ரேகை இருக்காது. அப்ப குழந்தைகள் இருக்கும்போது அதே மாதிரி தான் பெரிய ஆளா போனாலும் அதான் வளர்ந்துட்டு போனது தவிர அந்த ரேகையில எந்த ஒரு மாற்றம் இருக்கா. எத்தனை வருஷம் ஆனாலும் அது அப்படி இருக்குங்கிறதுக்காக வேண்டி அந்த ரேகையை பாக்குறாங்க. இந்த ரேகை நிபுணர் வர்றாரு ஒருத்தர், இந்த ரேகையை பார்த்து கரெக்டா கண்டுபிடிக்கக்கூடியவர். அவர் அப்படியே பள்ளியாசல் படத்தை கிட்ட உட்கார்ந்து இருக்காரு. உட்கார்ந்துட்டு ரெண்டு பாதத்தையும் போய் பாக்குறாரு. கால் மட்டும் தெரியுது, உசாமாவுடைய காலும் ஜெயினுடைய காலும் தெரியுது. பார்த்துட்டே என்ன செய்யறாருன்னா, இந்த கால் அந்த காலில இருந்து தான் வந்திருக்குது. அந்த ரேகை அமைப்பு வச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த கால் அந்த காலில இருந்து தான் பிறந்திருக்குங்கிறாரு. இவருக்கு பிறந்தவரும் அவருங்கிறாரு. ரேகை மூஞ்சியமாக ஒன்றாக யாரும் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு. பள்ளியில உட்கார்ந்துட்டு இருக்கிறவரை பார்த்து சொல்றாரு, இந்த காலில் வந்திருக்குங்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டவொன்னு அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஒரு ப்ரூஃப் இல்லாம இருந்துச்சு. எல்லாரும் மகான் சொல்லி ஒத்துக்க மாட்டேங்கிறான். இந்த ரேகையோட அமைப்பு இருக்குல்ல, அதை கண்டுபிடிச்சிருக்காரு அவர். அது சின்ன வித்தியாசம் வரும், தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள சின்ன வித்தியாசம் வரும். ஆனா அதுல இருந்தா இது வந்துருச்சுன்னு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால இந்த ரேகை அடிப்படையில இப்ப கூட தந்தை மகன் பிரச்சனை வந்துட்டா இப்ப இந்த இதெல்லாம் டெஸ்ட் எல்லாம் பண்றாங்க. அந்த டெஸ்ட் எல்லாம் கூட ஆதாரம் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சுக்கிட்டாங்க. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சுக்கிட்டு ஆயிஷா நாயகி சொல்றாங்க, சின்ன சின்ன பிள்ளை மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டு உள்ள வர்றாங்க. தெரியுமா உனக்கு, இந்த ஜெயினுக்கு மகன் தான் உசாமான்னு சொல்லிட்டாந்தாரு, இந்த ரேகையை பார்க்கிறாரு சொல்லி கொடுத்தாரு, அது ஒரே மாதிரி இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் தாங்க இல்லை. ஏன்னா அந்த களங்கம் தீர்வதில் ஏதோ தனக்கு தீர்ந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி. இது உசாமா விஷயத்துக்காக வேண்டி அப்படியான ஒரு பிரியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசாமா மேல வச்சிருந்தாங்க. அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா, உசாமா பிடிப்போம், பிள்ளை மாதிரி நெருக்கி கிட்ட வரைக்கும் போவார் அவரு, அவரை நம்ம சிபார்த்துக்கு அனுப்புவோம், வேற ஆலயங்கள்லாம் அனுப்ப வேணாம்னு சொல்லிட்டு உசாமாவை பிடிச்சி அனுப்பி விடுறாங்க. அவரு சின்ன வயசுல விளங்காம என்ன செய்யறாரு, மற்றவங்கெல்லாம் நேக்கா ஒதுக்கிட்டாங்க. அவர் விளங்காம ரசூலுல்லாஹ்ட்ட போய், அல்லாஹ்வுடைய அவங்க உயர்ந்த குலத்தில் உள்ளவங்க வேற மாதிரி ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்து இந்த கையை வெட்டுறதுங்கிறது மாதிரி இல்லாம கொஞ்சம் பாத்துக்கிறோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பிறந்திருக்கிறார். கண்கள் செவந்து போய் எப்பவும் போய் தாங்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய சட்டத்தில் நீ சிபாரிசு வர்றியா? அல்லாஹ் ஒரு ஆணையிட்டு இருக்கிறான், அதை நான் அமல்படுத்தக் கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீ சிபாரிசு வர்றியா அப்படின்னு கடுமையான வார்த்தையை சொல்லிட்டு நேர எல்லாரும் கூடி இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க. இதுக்கு முந்தி வாழ்ந்த சமுதாயம் அழிந்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மக்கள் உரை நிறுத்துறாங்க. இதுக்கு முந்தி வாழ்ந்த சமுதாயம் அழிந்து போனதுக்கு காரணம் தெரியுமான்னா, சிறந்தவர்கள் உயர்ந்த குலத்தவர்கள் ஒரு தவறு செய்தார்களே ஆனால் அவர்களை என்ன தண்டனை வச்சிருக்கிறாங்களோ அந்த தண்டனையை கொடுக்க மாட்டார்கள். ரொம்ப அற்பமானவன் கீழே உள்ளவன் நலிந்தவன் செய்து விட்டானே ஆனால் உடனே சட்டம் பேசுவார்கள். இதுதானே முந்தி உள்ளவர்கள் அழிஞ்சதுக்கு காரணம். இதுக்கு முந்தி உள்ள சமுதாயம் நாசமா போனதுக்கு என்ன காரணம்னா, வேண்டியவனுக்கு ஒரு சட்டம், வேண்டாதவனுக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டம், ஒரு ஏழைக்கு ஒரு சட்டம், உயர்ந்த குலத்துக்கு ஒரு சட்டம், கீழே உள்ளவனுக்கு ஒரு சட்டம், ஆம்பளைக்கு ஒரு சட்டம், பொம்பளைக்கு ஒரு சட்டம், இப்படி சொல்லித்தான் நாசமாயிட்டு போயிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றாங்க, எனது மகள் பாத்திமா திருடி இருந்தாலும் கையை வெட்டுவேன், அதான் என் சட்டம். என்னுடைய மகள் பாத்திமா திருடினாலும் நான் என்ன செய்வேன், கையை வெட்டுவேன். சட்டத்துக்கு முன்னாடி யாரும் பாரபட்சம் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். ஒரு சட்டம்னா சட்டம் தான். திருட்டுக்கு கையை வெட்டுவதுதான், அதான் பேசுவேன். திருட்டு இல்லைன்னு என்கிட்ட பேசு, என்ன பேசுவதுதான் செய்யணும், திருடலன்னு பேசு, ப்ரூஃப் பண்ணு. திருட்டுங்கிற குற்றம் ப்ரூஃபானால் அதுக்கு அல்லாஹ் சொல்றதுன்னு நிறைவேற்றுவேங்கிறாங்க. அப்ப தன் மகளாக இருந்தாலும் செய்வேங்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு நீதியை நீங்க எங்க பார்த்திருக்கிறீங்க? எந்த நாட்டில் பார்க்க முடியுது? எங்கேயும் பார்க்க முடியல. சமந்து காட்டக்கூடியதெல்லாம் கூட ஒரு டிராமா, நாடகம் தான். ஜனாதிபதியை கொண்டு கோர்ட்ல கொண்டு நிப்பாட்டி விசாரிப்பானா இந்த நாட்டில் ஆச்சு? எந்த அளவுக்குண்டா உலகம் பூரா உள்ள ஒரு கிறுக்குத்தனத்தை கேளுங்களேன். நீதி சட்டத்துக்கு முன்னாடி எல்லாம் சமம் இல்லைன்னு உலகத்தில் உள்ள எல்லா நாடும் ரிட்டனா எழுதி வச்சுக்கிறாங்க. எல்லா நாட்டிலையும் என்ன, நான் ஒரு 25 கொலை செஞ்சிடறேன், எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. 25ல் ஒரு 15 கொலை பொறுப்பாயிடுச்சு. 15 தூக்கு தண்டனை கொடுக்க முடியும், ஒரு தூக்கு தண்டனை கொடுத்துடுறாங்க.
நான் வந்து ஜனாதிபதிக்கு கருணை மனு எழுதுவேன், எனக்கு நீங்க கருணை கூர்ந்து மன்னிச்சிருந்தீங்கன்னு சொல்லி. ஜனாதிபதி மன்னிச்சுட்டான்னா தண்டனை இல்லைங்க. இது என்ன நியாயம் கட்டமா இது? அவன் யார் ஜனாதிபதி மனுஷன் இல்லையா? அவன் வந்து 25 பேர் குடும்பத்துக்கு அவன் யார்? அவன் எந்த ஜனாதிபதியா இருக்கட்டுமே 25 பேர் ஒன்றுகிறான அவன் மன்னிக்கலாம். இஸ்லாம் எப்படி சொல்லுது? மன்னிக்கிறது யாரு மன்னிக்கலாம்? யாரையெல்லாம் கொலை பண்ணி இருக்கிறானோ அந்த குடும்பத்தார் என்ன செய்யலாம்? மன்னிக்கலாம். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அது மாதிரி பல சந்தர்ப்பங்கள் அவருக்கு வராது. அதாவது அவருடைய குடும்பத்தார் கொலை பண்ணி விட்டாங்க. கொலை பண்ணது புருப்பு ஆயிடுச்சு. புருப்பான உடனே என்ன தண்டனை இஸ்லாத்துல? கொலைக்கு கொலை தான். கொலை செஞ்சது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அவனை கொலை செய்யறதும் தண்டனை. உடனே தண்டனையை நிறுத்தி வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிட விடுறாங்க. யார? கொல்லப்பட்டவருடைய சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட விட்டு இந்த மாதிரி கொலை பண்ணிட்டான், உறுதியாயிடுச்சுப்பா. உறுதியாச்சுன்னா உன் முன்னாடி பல வழிகள் இருக்குது. நீங்க சொந்தக்காரங்கள்லாம் மன்னிக்கிறத மன்னிக்கலாம். மன்னிக்கிறது எனக்கு இல்லைங்கிறாங்க. மன்னிக்கிற அதிகாரம் ரசூலுக்கு கிடையாது, அல்லது ஆட்சி தலைவருக்கும் கிடையாது. இந்த கொலை செய்யப்பட்டதுனால பாதிச்சு ரோட்டில் நிக்கிற அவன் தானே. அவன் பொண்டாட்டி அவன் பிள்ளைதான் நிற்கும். வயிற்றுக்கு கொண்டுதான் எங்களுக்கு என்ன வரப்போகுது, திரும்பி கிடைக்கிற போதா விட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதாக இருந்தால் அதை செய்யுங்க. அல்லது நஷ்டஈடு பெரிய தொகை வாங்கிட்டு விட்டு தள்ளுங்கன்னு சொல்றதா இருந்தா அதை வாங்கி தருவோம். இல்ல அவர் சொல்றாரு, சொந்தக்காரர் சொல்றாரு மன்னிக்க மாட்டேன், அது பாதிக்கப்படுறதுதான் தெரியாது, மன்னிக்க மாட்டேன். அப்படின்னா வந்து நஷ்டஈடு வாங்கிக்கிறியா? நீ ஒரு தொகை வாங்கிட்டு விட்டுருவா, விட்டோம் வரல, அந்த மாதிரி ஒரு தொகை வாங்கிட்டு விட்டுறியா? தொகை எனக்கு தேவையில்லை. அப்ப கொலைக்கு கொலைதானா? ஆமா, அப்ப நிறைவேற்றுங்கள் சொல்லிட்டு கடைசி ஒரு அறிவுரை உனக்கு சொல்றேன், நிறைவேற்றுங்க. ஆனாலும் நீ மன்னித்து விட்டாயானால் நீ செஞ்ச பாவத்தையும் சேர்த்து அந்த கொல்லப்பட்டார அவர் செஞ்ச பாவத்தையும் இவன் மறுமையில் சுமந்து வருவான். இந்த மன்னிப்புக்கு கிடைக்கிற ஒரு அந்தஸ்தை அவன் அழிச்சுக்கணும். உன்னுடைய பாவம், இந்த கொல்லப்பட்டவனுடைய பாவம் எல்லாம் அந்த சுமையத்துக்கு அவன் சுமந்தவனாக வருவான். நீ மன்னிக்கல என்று சொன்னா அவங்க பாவத்தை அவங்க சுமக்க வேண்டி வரும்பா. இப்படி ஒரு தரஜாவும் மன்னிப்புல இருக்குதுன்னு சொன்ன அப்ப எனக்கு அங்க ஏதாவது நன்மை கிடைக்குன்னா நான் மன்னிச்சிருக்கேன் அவரு. அப்ப இந்த ஒரு மன்னிப்புக்கு கூட இப்படி மன்னிக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இவங்க சொன்னா அவன குடும்பத்தை பத்தி யார் யாரை கொன்றான், அவங்க எல்லாம் எந்த நிலையில் இருக்காங்க எல்லாம் யோசிக்காம எந்த நாட்டு ஜனாதிபதி மன்னிக்கலாமுங்க? இந்தியாவுக்கு மாத்திரம் இல்லை, இது பிரிட்டிஷ் சட்டம் தான் நம்ம நாட்டில் இருக்குது. பிரிட்டிஷ் சட்டம் தான் நம்ம நாட்டில் இருக்குது. உலகம் பூரா தான். இஸ்லாமிய சட்டங்கள் இல்லாத எல்லா நாடுகள்லையும் எந்த அயோக்கியனையும் மன்னிக்கிற அதிகாரத்தை ஜனாதிபதி கொடுத்திருக்கிறான். அப்ப ஜனாதிபதி எப்படி தண்டிக்க முடியும்? இவரே வந்து அயோக்கியான தூக்கு தண்டனைக்கு போறவனை மன்னிக்க முடியும்னா இவரெல்லாம் தண்டிக்க முடியுமா? அப்படி ஒரு நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாரபட்சம் கிடையாது. மகளா இருந்தாலும் சரி வெட்டி விடுவேன். இப்படியான ஒரு பாரபட்சமற்ற ஒரு சட்டத்தை பெருமானார் நீதியில உரசு பார்த்தோம்னா அவ்வளவு சுத்தமா அவ்வளவு பெர்ஃபெக்டா நடந்து காட்டி இருக்கிறாங்க. அதே மாதிரி இதுல நீதி, தண்டனையில நீதி. அதே மாதிரி வந்து அப்பாஸ் ரலியல்லாஹு யார் உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய பெரியத்தார் அப்பாஸ் இந்த இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. அதே மாதிரி வந்து ஹாரிஸ்ங்கிறவரும் ஒரு பெரியத்தார் தான். இந்த ரெண்டு பேரும் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க மகன்களை கூப்பிடுறாங்க. அப்பாஸ் வந்து யாரை கூப்பிடுறாருன்னா அவருடைய மகன் ஃபதல் இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ்ங்கிறோம்ல அவருடைய தம்பி ஃபதல் இப்னு கூப்பிடுறாரு. இவரு ஹாரிஸ் என்ன பண்றாருன்னா அவருடைய மகன் அப்துல் முத்தலிப்ங்கிறவர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நம்ம ரசூலுல்லாஹ் நம்ம சொந்தக்காரர் தானே அவர் பேசுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம பிள்ளை தானப்பா, உங்களுக்கு அண்ணன் தானே. ரெண்டு பிள்ளைகளை கூப்பிடுறாரு, இளைஞர்களாக இருக்காங்க ரெண்டு பேரும். ஃபதல் இப்னு அப்பாஸ் இளைஞர், இந்த அப்துல் முத்தலிப் இப்னு ஹாரிஸ் இளைஞர். இந்த ரெண்டு இளைஞர்களையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உங்களுக்கு அண்ணன் முறை தான் வேணும், எங்க பிள்ளை தான் எங்க அண்ணன் பிள்ளை தான், அதனால உங்களுக்கு என்ன வேணும், சின்னத மக பெரிய மக தான். யார் யாரோ இந்த ஜக்காத்துல செல்வம் வந்தவன ஜக்காத்து வசூலிக்கிறதுக்கு வந்து வேலை வாய்ப்பு பெறாங்க, வசூலிக்கிற ஆளுக்கு சம்பளம் கொடுக்கலாம் ஜக்காத்துல. அது குர்ஆன்ல எல்லாம் அனுமதிக்கிறான். ஒரு ஆமிரின் அலைஹா ஜக்காத்தை வந்து 8 வகையான மக்களுக்கு சொல்லும் பொழுது அதுல ஜக்காத்தை வசூலிக்கிறவங்களுக்கும் ஜக்காத்து வந்து கொடுக்கலாம். வசூலிச்சுட்டு வர்றாரு, 1000 ரூபாய் வசூலிட்டு வர்றாரு, 100 ரூபாய் நீங்க வச்சுக்கிறீங்கன்னு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. வசூலிப்பவருக்கு அதுல ஒரு பங்கு இருக்குது, அல்லாவே அனுமதிக்கிறான் குர்ஆன்ல. இதை பார்த்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா நம்மளும் சும்மாதான் இருக்கிறோம், நம்மளை வந்து அதுக்கு வசூலிக்க நியமிக்கலாம்ல, நீங்க கேளுங்கப்பா, வேலை கேளுங்க போய், உங்களுக்கு சொந்தக்காரர் யார் யாரும் தந்துட்டு இருக்காங்க, நீங்க போங்க கிளப்பிடுறாங்க ரெண்டு பேரும். அப்பாஸ் ரலியல்லாஹு அது ஹாரிஸ் தூண்டி விட்டு
ரெண்டு பேரும் போய் அது கல்யாணம் வேற பண்ண வேண்டி இருக்குது. அதான் சொல்றாங்க, கல்யாணம் வேற பண்ண வேண்டி இருக்கு, கல்யாணம் மகர் கொடுக்க வேண்டி இருக்கு. கல்யாணம்னா இப்படி சிந்திப்பாங்க அந்த காலத்துல. ஆம்பளைக்கு பெரிய கஷ்டம். இப்ப பொம்பளை கஷ்டமா இருக்கிற மாதிரி அந்த சமூக அமைப்புல சரி, இன்னைக்கு வரைக்கும் சரி, அரபு நாட்டுல ஆம்பளை இருந்தா பெரிய கஷ்டம் தான். கல்யாணம்னா அது பெரிய விஷயம். கல்யாணம் பண்ணணுமே என்ன பண்றது கவலைப்பட்டுட்டே இருப்பான். ஆம்பளை பிள்ளை வச்சுக்கிறவங்கலாம் என் பிள்ளை கல்யாணம் பண்ணணுமே மகர் கொடுக்கணும் 5 லட்சம் இருக்கிறாங்க. 5 லட்சம் ரியால், ரூபாய் இல்ல, 5 லட்சம் ரியால். ரியால் என்னாச்சு? 10 ரூபாயா 50 லட்சம் ரூபாய் ஆச்சு. 50 லட்சம் ரூபாய் மகர் இருக்கிறார். எங்க போறதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணாம இளைஞர்கள் இன்னைக்கு தேங்கி இருக்கிறாங்க. சவுதியில அரசாங்கம் கடன் கொடுத்து மானியம் கொடுத்து கல்யாணம் பண்ணுங்களான்னு சொல்லுது. கல்யாணம் பண்ணவனா அங்க மனு கொடுங்கடா, நான் ரூபா தரணும், அப்படியே கல்யாணம் பண்ணுங்களான்னு சொல்லி சவுதி அரசாங்கம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கான். அப்ப அன்றையில இருந்து 14 நூற்றாண்டு நடக்குது. இது நம்ம வேற ஒரு இடத்துல இருந்து வந்ததுனால அவங்க கலாச்சாரத்தை ஒட்டிக்கிட்ட மாதிரி வந்துருச்சு. வரதட்சணைங்கிறது பெண் வீட்டாட்டு கேட்கறது இருக்குது. இது எப்படி வந்துச்சுன்னா நம்ம வேற சமுதாயத்துல இஸ்லாத்துக்கு வந்திருக்கோம். அந்த சமுதாயத்துல வந்து இந்த பழக்கம் இருந்துச்சு, தௌரி கொடுக்குற பழக்கம். அந்த பழக்கத்தை அப்படியே எடுத்துட்டு வந்துட்டோம். நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு வந்தோம். சமாதி வழிபாடு, அந்த சாமியார் காலில் விழுவுறதுலாம் அங்கே எடுத்துட்டு வந்ததுதான். இப்ப தாயத்து தட்டு எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாலே சில விஷயங்களை கொண்டுகிட்டே இஸ்லாத்துக்கு வந்துட்டோம். ஒதுக்கி விட்டுட்டு வராம வரும்போது அங்க உள்ள சில சனியங்களையும் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த சனியங்களுக்கு வரதட்சணை ஒண்ணு. அப்ப அவர் சொல்றாரு, பதினெட்டு மகன் சொல்றாரு, கல்யாணம் பண்ணணுமா, காசு வேணும்ல, கல்யாணம் பண்ணாம கிடக்குற இளைஞர்களா இருக்கிறீங்க, போய் வேலை கட்டா சம்பாத்தியம் கிடைக்கும், கல்யாணம் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கொண்டு விட்டவன. அப்ப அலிரலிலான்னு வர்றாங்க. பேசிட்டு இருக்கும் போது அலியும் சொந்தக்காரால் தானே. அலியும் வந்து அப்பா பதிலுடைய அண்ணன் தானே வருவாரு. ரசூலுல்லாஹி மருமகனா இருந்தாலும் அதே கோத்திரம். அப்பாசுடைய அண்ணன் அபு தாலிபு, அபு தாலிபு மகன் அலி, எல்லாம் ஒரே கோத்திரம் தானே. அவர் வந்தோடனே நீ வந்து சொல்லுப்பா, நீ தான் சொல்லலாம்ல, நீ மருமகனா இருக்கிறீல, அவர் இவங்க 2 பேரும் சொல்றது மட்டும் இல்லாம நீ மருமகனா இருக்கிறீங்களப்பா, நீ தான் சொல்லி உன் தம்பிமார்களுக்கு வாங்கி கொடுக்கலாம்ல, போ ரசூலுல்லாஹி போய் சொல்லு அப்படின்னு அலிரலிலான்னு அவரு சாவி கொடுக்குறாங்க. அலிரலிலான்னு சொல்றாரு, நடக்கிற காரியம் அப்ப நான் மாட்டேன், வேலை வாய்ப்புலாம் தரமாட்டாங்க, நான் சொல்ல மாட்டேன்றாங்க. நீ வந்து பொறாமை, நாங்க நல்லா இருக்கக்கூடாதுங்கிறதா நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி அவருக்கு சண்டை பிடிச்சுட்டு நீங்க போங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. 2 பேரும் வர்றாங்க. வந்து பள்ளியாசல தொழுதுட்டு யாரு ஃபதுல் பின் அப்பாஸ், அப்துல் முத்தலிப் பின் ஹாரிஸ் 2 பேரும் வந்து தொழுகைலாம் முடிச்சுட்டு வீட்டு வாசல் ஊர் நுழைவாங்கல்ல, அங்க வந்து நின்றுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வரும்போது சலாம் சொல்லி வந்துருக்காக வேண்டி என்னன்னு கேட்பாங்க. பெரிய முடிச்சு வீட்டு வாசல்ல நின்றுக்கிறாங்க. அந்த ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டு உள்ள நுழையும் போது சலாம் அலைக்கணும்னு வாங்க வாங்க சொந்தக்காரங்கள்ல தம்பி மாதிரில வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு போய் அப்ப ரசூலுல்லாஹ் ஜெயினப் வீட்டுல இருக்கிறாங்க. ஜெயினப்ங்கிற மனைவியுடைய வீட்டுல அன்றைக்கு தங்குற முறை அங்க தங்கி இருக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அங்க நின்று உள்ள கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போனோம்னா பல விஷயங்களையும் சொந்தங்கிற கோயில எப்படி இருக்காங்க, தான் நல்லா இருக்காங்களா, நல்லா இருக்காங்க, சரிப்பாங்கல்ல, இது மாதிரி ரொம்ப நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். பேசிக்கொண்டு இருந்துட்டு அப்புறம் மேலே இப்ப நம்ம வயசு கல்யாணம் வயசாச்சு, கல்யாணம் பண்றதுக்கு கொஞ்சம் வசதி இல்லாம கஷ்டப்படுறோம், இப்படி ஆரம்பிக்கிறார். கல்யாணம் பண்றதுக்கு வசதி இல்லாம சிரமப்பட்டு இருக்கிறோம். யார் யாரும் தக்காத்து வசூல் பண்றதுக்காக வேண்டி ஒரு ஊருக்கு ரசூலை நியமிக்கிறாங்க. பஹ்ரைனுக்கு அப்படி சொல்லி கவர்னர் மாதிரி அவர் வந்து கலெக்ட் பண்ணுவாரு. இந்த எல்லாமே கவர்னர் சொல்றதுல அந்த காலத்துல எல்லாம் கவர்னருங்கிற வர கலெக்டர் தானே பேரு. எதுனா கலெக்ஷன் பண்றது தானே வேலையை, ஆளுநருடைய வேலையை நிதி திரட்டுவதற்கு தான் அந்த காலத்தில் நியமிச்சாங்க. அது ரசூலுல்லாஹ் எடுத்ததுதான். நிதி திரட்டுபவர் தான் ஆளுநராக இருப்பார். இந்த கலெக்டருங்கிறான இந்த மெத்தது நம்ம பேசுதான். நிதி வேணும் அரசாங்கத்தை நடத்துறதுக்கு. முதல்ல ஆளுநர் 2வது விஷயம், நிதியை திரட்டுவதற்காக வேண்டிய ஆம்பளைன்னு நியமிப்பாங்க. அதை வச்சு கலெக்டர் பேரை வச்சு அதை நியமிச்சு விட்டுட்டான். அப்ப இப்படி யார் யாராவது எந்தெந்த ஊருக்கெல்லாம் நியமிக்கிறீங்க, எங்களுக்கு ஒண்ணு போட்டு தந்தீங்கன்னா கொண்டு ஜெயினப் ரலியல்லாஹு அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி நிற்கிறாங்க. 2 பேரும் பாக்குறாங்க, பார்த்து சைகை பண்றாங்க. கேட்காது ரசூலுல்லாஹ் தெரியுமா, மனைவிக்கு தெரியும்ல, மற்ற பேசிட்டு சும்மா இருக்கிறாங்க. வேற கேட்கிறாங்கல்ல, அவங்க சிக்கன் கொடுக்குறாங்க. கேட்கறாத கோவம் வந்து சைகையிலே என்ன செய்யறாங்க, வாய திறந்துறாங்க, இதை பத்தி கேட்கறாங்கிறாங்க. இவங்க கேட்டுக்கிட்டாங்க. கேட்டவங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பண்றாங்கன்னா கோவம் வந்துருச்சு. இது அழுக்கு, அசுத்தம். ஜகாத் என்பது வந்து மக்களுடைய அந்த அழுக்கு பணம், அது தொடக்கூடாதுன்னு சதவீதம் எடுத்துருக்கோம். நம்ம என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக நீங்க இருந்து கொண்டு அதுல வந்து வேலை கேட்கறீங்களே. எப்ப ஜகாத்தை ஹராம்னு சொல்லிவிட்டாங்களோ, இது பணியாற்றி தானே திங்கிறோம்னா சமாதானம் பண்ணிக்கல கூடாது. அதை மாடை அடிக்க கூட அடிக்க கூடாதான். இது யார் யாரும் நியமிக்கிற மாதிரி 2 பேருக்கு வேலை கொடுத்துருக்கலாம். கொடுக்க மாட்டானே, சொந்தக்காரங்களுக்கு தரவே மாட்டாங்க. சொந்தக்காரங்களை இந்த ஜகாத்து பணியில வசூலிக்கிறதுக்கு கவர்னராக, ஆளுநராக, பில் கலெக்டராக என்ன செய்ய மாட்டாங்கள, நியமிக்கிற விளையாட்ட கிடையாது, முடியாது. கல்யாணம் பண்ண அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஏற்கனவே பொண்ணுலாம் இருக்குது, கல்யாணம் பண்ணாம கஷ்டப்படுறோம், ஏதாவது மாப்பிள்ளை பாருங்கன்னு 2-3 பேர் சொல்லி வச்சிருக்கிறாங்க. கல்யாணம் என்ன பண்ணணும், இப்ப பண்ணி வைக்க பாரு, அது செய்யறேன், இப்ப பண்ணி வைக்கிறேன், இந்த அவர் கூட்டிட்டு வாப்பா, 2 பேரை சொல்றாங்க. 2 பேரை சொல்லி அந்த ஆளை கூட்டிட்டு வா, அவர் வர்றாரு. மகளை கல்யாணம் பண்ணுங்க, ஆமா இந்த என் தம்பி பொண்ணு கொடு, இவருக்கு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி பதிலுக்கு அப்பாசு கொடு, நீ என்ன பாசுவா, நீ இவருக்கு பொண்ணு கொடு, நீங்க கல்யாணம் பண்ணிக்க. வேலை வர மாட்டேன், அரசாங்க வேலை வர மாட்டேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அன்னைக்கு முறையில கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இதுல நீதி, இதுல இருந்து நீதியில எப்படில இருக்கனே, உன்னோட சொன்னா கடைசி வரைக்கும் பாரபட்சம் இல்லாம எல்லாத்திலையும் பெர்ஃபெக்டா நடந்து காட்டணும் இல்லையா? அப்படியான ஒரு நீதியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைநாட்டுறாங்க. பாரபட்சம் ஒரு சட்டம்னா எல்லாத்தையும் ஒண்ணா கொண்டா நிப்பாட்டணும். இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கின நீதி இருக்கு பாருங்க, அந்த நீதியை இன்னொரு வகையில சிந்திச்சு பாத்தீங்கன்னா, மற்றவங்களை விட சொந்தக்காரங்களுக்கு மண்டல புட்டு தான் கொடுத்துருக்காங்க. அது இந்த சொந்தமா இல்லாட்டி உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த ரசூலுல்லாஹ்வுடைய உறவு மட்டும் இல்லைன்னா வேலை இல்லை என்பதற்காக இந்த 2 பேருக்கு வேலை கிடைச்சிருக்குமா இல்லையா? எல்லாம் பாதிப்பு தானே. அதே மாதிரி ஹஜ்ஜில வச்சு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போறாங்க இல்லையா, கடைசி ஹஜ்ஜுங்கிறமே. அந்த ஹஜ்ஜில இது ஒரு புனிதமான நகரம், இது புனிதமான மாதம், இது புனிதமான நாள், இங்க உடமை எதுக்கு எந்த தீங்கு வந்துடக்கூடாது அப்படின்னு அந்த பெரிய உரை நிகழ்த்துவாங்க. அரபாவுடைய இவ்வளவு பிரசித்தமான உரை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் பொழுது ஒட்டகத்தில் அமர்ந்தவர்களாக, மெம்பர் இல்லாம கேட்டு அந்த காலத்துல ஒட்டகம் தான் மெம்பர், ஒட்டகத்தில் ஏறி உட்கார்ந்தவர்களாக மக்களுக்கு உரை நிகழ்த்துறாங்க. அந்த உரையில எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க, சாட்டாவும் சுருக்கமாவும் சொல்றாங்க, அதுல தேவையான எல்லாத்தையும் சொல்றாங்க. அந்த சொல்ற விஷயத்துல ஒண்ணுன்னா சொல்றாங்க பாருங்க. என்று கொள்ளுங்கள், இன்று முதல் வட்டி முழு அளவுக்கு தடை செய்யப்படுகிறது. அரபாவை வச்சு அறிவிக்கிறாங்க, இன்னையோட வட்டிங்கிற வாடையே இருக்கக்கூடாது, எல்லா வகையிலும் முழுமையான அளவுக்கு தடை செய்கிறேன், வட்டியை தடை செய்கிறேன், வட்டி இருக்கக்கூடாது சொல்லிட்டு, இந்த வட்டியிலேயே ஊறி போனாது யாருன்னு கேட்டா, மக்காவுல பெரிய வட்டி முசா யாருன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய அப்பாஸ் தான். மார்க்க தடுக்கல ஒரு பெட்டி வட்டியே வரணும், டாப் பெரிய வட்டிக்காரர் வரணும், எல்லாரும் வட்டி கொடுத்து சம்பாதிச்சு நல்ல விழிப்பா இருக்கிறார் யாரு, அப்பாஸ். என்ன சொல்றாங்க தெரியுமா, வட்டி இன்று முதல் தடை செய்யப்படுகிறது, முதலில் என் குடும்பத்திலிருந்து அதை துவக்குகிறேன். யாரெல்லாம் அப்பாசிடத்தில் வாங்கியிருந்தீர்களோ அசலை மாத்திரம் கொடுங்கள், பழக்கும் சம்பாதிக்கும், அசல் தான் நீங்க இருக்க வேணும், எந்த வட்டியும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை, கொடுக்க கூடாது. அப்ப தள்ளுபடி எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு சட்டத்தை அமல்படுத்துவதாக இருந்தால் எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க, தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறாங்க, எல்லாம் தள்ளுபடி செய்கிறேன். அதே மாதிரி பழிக்கு பழி வாங்கக்கூடிய ரத்த கணக்கு நிறைய பேருக்கு இருக்கும். என் சொந்தக்காரங்களை யாராவது கொலை பண்ணிருப்பாங்க, உங்க சொந்தக்காரங்களை கொலை பண்ணிருப்பாங்க. சட்டம் வர்றதுக்கு முன்னாடி பழைய காலத்துல, ஜாகிலியா காலத்துல, இப்போ உள்ள லேட்டஸ்ட் நடக்கிறத தண்டிக்கலாம். 25-30 வருஷம் முன்னாடி அவனே கொண்டிருக்க அவனே வரவழைச்சு தெரியுமா, அதெல்லாம் மன்னிக்கப்படுதுங்கிறாங்க. பழைய கொலைகள், இஸ்லாமிய ஆட்சி உருவாகிறதுக்கு முன்பு என்னென்ன கொலைகள் நடந்திருக்கிறதோ ஜாகிலியாவில், அத்தனை கொலைகளும் மன்னிக்கப்படுது. அந்த கொலைகளுக்காக வேண்டி கணக்கு தீர்க்கப்படாது, பாலி வருது நிறைய அள்ளி போடுங்க. அந்த கொலைகளுக்காக வேண்டி கணக்கு தீர்க்கப்படாது, அவைகளை எல்லாம் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னிப்பை நானே துவக்கி வைக்கிறேன். என் குடும்பத்தில் கொல்லப்பட்டவரிலிருந்து சொல்ற, என் குடும்பத்தில் என்னுடைய குலத்தில் யாரெல்லாம் கொல்லப்பட்டிருக்காங்களோ அத்தனை ரத்தங்களையும் நான் மன்னிக்கிறேன். முதல்ல நாங்க பழி வாங்கினேன், நம்ம குடும்பத்திலே உள்ள பழி கணக்கை நான் முதல் தீர்க்கிறேங்கிறாங்க. மற்றவங்க ரெண்டாவது செஞ்சுட்டு போ. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபா உரையிலேயே அவ்வளவு தெளிவா அறிவிக்கிறாங்க. இந்த பாரபட்சமே ஒரு கற்பனை பண்ண முடியாதுங்க. இது வித்தியாசமா இருந்துட்டாரு, வேண்டிய ஆளுக்கு செலவு பண்ணிட்டாரு, வேண்டிய ஆளுக்கு தான் கஷ்டம். அதாவது அவங்க எல்லாம் வெந்து போற அளவுக்கு ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துல நம்ம ஒரு ஆளா இருக்கும். அதாவது உலகத்தை கணக்கு பண்றதா இருந்தா, ஆகிரத்தை கணக்கு பண்ணா அப்படி நினைக்க மாட்டாங்க. உலகத்தை கணக்கு பண்றதா இருந்தா அந்த குடும்பத்தில் ஒருவராக ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவருக்கு கஷ்டம் தான். தனக்கும் தன்னுடைய குலத்துக்கும் கேமனால் வரைக்கும் கஷ்டம் உண்டாக்கிட்டு போன ஒரே தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேமனாருக்கு ஜகாத் வாங்க முடியாதுல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசுன்னு சொல்லிட்டா அவன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் இந்த ஜகாத்தின் நிதி வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்குறவன் அந்த தொகையை கொடுக்க முடியாத. நான் ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசுன்னு சொல்லிட்டு வந்தா வாங்கவே முடியாது, ஜகாத் வாங்க முடியாத, பிச்சை வாங்க முடியாத.
கடைசி வரைக்கும் என்னதான் கஷ்டமா இருந்தாலும் சரி ஹலால் இல்ல ஹராமா போயிடும். அப்படியெல்லாம் தன்னுடைய அந்த சந்தையில வரக்கூடிய அத்தனை பேருக்கும் பெரிய சிரமங்களை கொடுத்தாங்களே தவிர சொந்தக்காரங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் எந்த ஒரு கூடுதலான வசதியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டு போகவே இல்லை. அதே மாதிரி ஒரு தடவை போர்வை வருது, ஒரு போர்க்களத்திலிருந்து போர்வெல்லாம் நிறைய கிடைக்குது. நம்ம பழைய மாதிரி கலெக்ட் பண்றோம்ல, அது மாதிரி நிறைய வந்து சேருது. எல்லாம் பழசுதான வேலை, போர்க்களத்தில் இருந்தா புதுசா கிடைக்கும், அவங்க யூஸ் பண்ணா தானே எடுத்துட்டு வருவாங்க. போர்வை மாதிரிலாம் ஆடைகள்லாம் நிறைய வருது. அதை வந்து யார் யாருக்கு என்னமோ பங்கிட்டு கொடுக்குறாங்க. பங்கிட்டு கொடுத்த உடனே இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இதை பாருங்க, எல்லாம் வர்றவங்களுக்குலாம் யார் யாருக்கு தேவையோ எல்லாருக்கும் ஒண்ணுங்கிற முறைப்படி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கொடுத்த உடனே மகரமான்னு ஒரு ஆளு, மகரமாங்கிறவர் என்ன செய்யறாருன்னா, அவரு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அடுத்த நாள் என்ன செய்யறாரு, கேள்விப்படுறாரு இந்த ரசூல் நிறைய ஆளுலாம் வந்திருக்கு, நம்மளும் கஷ்டப்படுறோம், எல்லாரும் கொடுத்துருக்காங்க, நமக்கு தரல, நம்ம போக நமக்கு தெரியல, இந்த செய்தி தெரியலன்னு சொல்லி மகனை கூட்டிட்டு மிஸ்வருங்கிறவர் மகன் அவரை கூப்பிட்டு ரசூலாட்ட போவோம், நம்ம போய் கேட்டுருவோம் என்னது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு வர்றாரு. மகரமா வந்திருக்காருன்னு சொல்லி தகவல் கொடுக்குறாங்க. தகவல் கொடுத்தவொடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பொறுத்த ஆட்சி தலைவருக்கு வந்து இவ்வளவு யாவ சக்தி, எவ்வளவு கவனம், எவ்வளவு பொறுப்புன்னு பாருங்க. அவர் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு எடுத்துட்டு வர்றாங்க, ஒரு ஆடை எடுத்துட்டு வர்றாங்க. என்ன ஆடைக்கு தானே வந்திருக்கிறீரு, இந்தாங்க உங்களுக்கு உள்ளது, நான் எடுத்து வச்சுட்டேன் முதல்லையே. அதாவது யார் யார் வாங்குறா யார் யார் வாங்கலன்னு கவனிச்சு வாங்காதவங்களுக்கெல்லாம் எடுத்து வச்சிருந்து, இவர் யாரு மகரமாண்டு யாரா கேள்விப்பட்டிருக்கீங்க? நான் கேட்கிறேன் உங்களுக்கு எல்லாம், அது இஸ்லாமிய வரலாற்றுல வந்து அபூபக்கர் உமர் மாதிரி அப்படி பிரசித்தமான ஒரு தலைவர்களா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மகரமாண்டு கிட்ட முதல்ல கேள்விப்படுவீங்க நிறைய பேர். அப்படி ஒரு பேர், ஒரு பிரசித்தமான ஒரு பிரபல்யமான சஹாபி இல்ல அவரு, அதுக்கு வரேன். இவரு வந்து உங்களுக்கு பிரபல்யம் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதாவது அவர் மகரமாண்டு ஒருத்தர் இருக்காருங்கிறது தெரியுது, அவர் இதுக்குத்தான் வந்திருக்காருங்கிறது தெரியுது, அவர் வாங்கலங்கிறது தெரியுது. வாங்கல விநியோகிக்கும் பொழுது வராத ஆளுக்கு யார் யாருன்னு பார்த்து கரெக்டா என்ன செய்யறாங்க, வாங்காதவங்க யார் யார் ஏழைங்கிற லிஸ்ட் கையில இருந்திருக்கு. கையில எழுதியா வச்சிருப்பாங்க, மனசுல எல்லாம் கவனத்தில் இருக்குது. வாங்கிட்டாங்க வாங்கலைய அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி பாரபட்சம் யாரை கொடுக்க முடியுமா? முடிஞ்சு போச்சு போயான்றோம்ல, முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா அநியாயம் யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா கூட இது அநியாயம் சொல்ல மாட்டாங்க, நீ அந்த வந்துருக்கோம் இல்லையா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வாக முறையை கவனிங்க. அதாவது யார் யார் வாங்கலைங்கிறதை எல்லாம் கவனித்து ஒவ்வொருத்தருடைய பெயர் வாரியா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவருக்கு நம்ம என்ன கொடுக்கலன்னு அதை பத்திரப்படுத்தி தன்னுடைய கைவசத்துல கொண்டாந்து வச்சுக்கிட்டு அது சொல்றாங்க, நான் உனக்காக எடுத்து ஒதுக்கி வைத்துக் கொண்டானேங்கிறாங்க. உனக்கு எடுத்து நான் ஒதுக்கி இருந்த தந்தேன்னு சொல்லல, ஹபத்து லக்கங்கிறாங்க. எனக்கு வச்சிருந்தா நான் தரேன்னு சொன்னாலும் பரவாயில்லைங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை என்னன்னு கேட்டா உனக்காக நான் ஒதுக்கி வச்சுட்டேங்கிறாங்க. அப்ப ஒரு வரலங்கிறதுக்கு ஒதுக்கி வச்சிருக்கிற வழக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை கொடுக்கறதுல பாரபட்சம் இருக்கக்கூடாதான். ஏன் எனக்கு தரலன்னு ஒருத்தர் கேட்க கூடாது, கேட்டா ஒரு விட இருக்கணும். அப்படியான ஒரு பாரபட்சம் இல்லாத நேர்மையான நீதிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கை நம்ம பார்க்க முடியுது. இவ்வளவு பரிசுத்தம், இவ்வளவு நேர்மையை உரசி பார்க்கறதுக்கு இதுக்கு மேல ஒரு வரலாறே தேவையில்லை. அப்படி வந்து எந்த ஒரு கொடுக்கிறதுலையும் பாரபட்சம் கிடையாது, வாங்குறதுலையும் நீதி வழங்குறதுலையும் பாரபட்சம் கிடையாது, தண்டிக்கிறதுலையும் பாரபட்சம் கிடையாது, வேலை வாய்ப்பு கொடுக்கறதுலையும் பாரபட்சம் கிடையாது. எல்லாமே சமமான முறையில எல்லாத்தையுமே நேர்மையான முறையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தி காட்டுகிறாங்க. அவங்களே சொல்றாங்கல்ல, யஜ்லு அக்ரபுல் தக்வா, முதல்ல ஒருத்தர் உரசி பார்க்கறது நீதி தான், யஜ்லு நீதியாக நடக்கிறது, அதுதான் தக்வாவுக்கு நெருக்கமாக. தக்வாக்கான அளவுகள் அதாங்க. ஒருத்தர் நீதியா நடக்கலன்னா அவன் தக்வா இல்லைன்னு அர்த்தம். தக்வா இருக்குன்னு சொல்ற ஒருவனுக்கு அதை உரசி பார்க்கிற அளவுகளை என்ன, எப்படி நடக்கிறான்னு பார்க்கணும். எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்கறானா அவன் இறையச்சருக்குன்னு அர்த்தம். வேண்டியவனுக்கு ஒரு பார்வை, வேண்டாதவனுக்கு ஒரு பார்வை, சொந்தக்காரனுக்கு ஒரு பார்வை, சொந்த இல்லாதவனுக்கு ஒரு பார்வை இருந்தா அவன்கிட்ட என்னமோ ஒரு கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு பார்த்துலாம் ஒண்ணுமே பண்ணலங்க. அவருடைய வறுமையை பார்த்திருக்கிறாங்க, அவருடைய தேவையை பார்த்து செஞ்சிருக்கிறாங்க தவிர அவர் நமக்கு தெரிஞ்சவரா தெரியாதவரான்னு பார்க்கவே இல்லை. தெரியாதவங்களுக்கும் எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு போர்க்களத்துல இன்னும் சொல்ல போனா யாரு வந்து அல்லாஹ்வுக்காக தங்களை தியாகம் பண்ணிக்கிட்டாங்களோ அந்த மாதிரி மக்களை வேண்டா தவிக்க விட்டுருக்காங்க. நான் ஏற்கனவே அன்சாரி கொடுக்காம இருந்தாங்கல்ல, எவ்வளவு வந்தாலும் உங்களுக்கு நான் வந்துட்டேன், நம்ம உங்களோட நானும் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், இந்த அகதிகளை வந்தவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அப்படி வேணா செஞ்சாங்களே தவிர
அதை உங்களுக்கு புரிய வச்சு, அதுவும் ஒத்துக்கிற வச்சு, வேணும்னா நீங்க வந்து ஆடு மாடு எல்லாம் எடுத்துட்டு போங்க, நான் வந்து அங்கிட்டு போய்க்கிறேன், நான் வேணும்னா இதெல்லாம் விட்டுட்டாங்கன்னு சொல்லி சரி கட்டி அந்த ஹிஜ்ரத் நுஸ்ரத்துடைய நன்மை உங்களுக்கு அடையணுங்கிறதுக்காக செஞ்ச தவிர மற்றபடி எதை நீங்க எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த வித்தியாசம் இருக்காது. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹுனைன் போர், ஹுனைன்ங்கிறது இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு பெரிய போர், பெருமற்றி அடைஞ்ச போர், பெரிய இழப்புக்கு ஆளான போர், பெரிய லாபம் கிடைச்ச போர், நிறைய ஒட்டகம் அதுவும் நிறைய அல்றாங்க போர்களை ஜெயிச்சு, அந்த மாதிரி நல்ல செழிப்பை உண்டாக்குன போர் ஹுனைன் போர். அது அவங்களுக்குள்ள வச்சோட பங்கு வைக்க வேண்டிய நிலைமை வருது. வந்தா அது யார் அவங்க வேத்தனை செய்யறாங்கன்னா நல்ல புரட்சி உள்ளத்தில் உள்ளவங்க முக்கியமான ஆளுகளுக்குலாம் 100 வட்டத்தை நீ வச்சுக்க, நீ 80 வட்டத்தை வச்சுக்க, நீ 20 வட்டத்தை வச்சுக்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. யாரு கொடுக்கலன்னு கேட்டா இந்த அன்சாரிகள் தான் கொடுக்கல. அன்சாரி மக்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கொடுக்கல. அவங்களும் அதை வந்து கேர் பண்ண முதல்வருக்கா சொல்லி தான் சரி கட்டிட்டாங்களே, முதல்வருக்கா சொல்லி சரி கட்டிட்டாங்க, யாரும் கேர் பண்ணிக்கல. ஒரே ஒருத்தர் வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா இது வந்து நீதி இல்லாத ஒரு பங்கீடு, இது என்ன நீதி இல்லாம பங்கீடு, என்ன அளவுகள் பங்கீடு பண்றீங்க, இது அநியாயமான பங்கீடா இருக்கின்ற ஒண்ணு. அதாவது அநியாயம் பண்றவனுக்கு என்ன செய்யணும் பல்ல காட்டி போயிடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ இருக்கிற கோபம் வருது. கோபம் வந்து என்ன செய்யறாங்க, நான் நீதியாக நடக்கிறேன்னு சொன்னா எவன் நீதியாக நடக்கிறது எவன் இருக்கிறான் சொல்லு பார்ப்போம். நான் செய்யறது நீதி இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீதியாக நடக்கிறவர் யாரை கூட நீ காட்டுவ, நான் எனக்கு எடுத்துட்டேனா, என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு எடுத்துருக்கேனா, எனக்கு வேண்டியவங்களுக்கு எடுத்துக்கிறேனா, எந்த அளவுகள் ஒரு அளவு கொடுத்திட்டாங்க. அதாவது அகதிகள் உள்ளூர்காரர்கள் இதுதான் அளவுகள். உள்ளூர்காரங்களுக்கு ஏதோ ஊடு வசதி இருக்குது, ஒண்ணு இல்லாதவன் அவன் நல்லா வரணும். வெளியூர்ல இருந்து வந்தவன் வெளியூர்ல இருந்து அவன் வீடு வாசல்லாம் விட்டுப்புட்டு இங்க வந்துட்டு பள்ளி வாசல்ல படுத்து கிடக்கிறான். என்னதான் ஊடுன்னு ஒரு மனுஷனுக்கு வேணுமா இல்லையா? நீங்க எல்லாம் அன்சாரிகள் எல்லாம் சொந்த ஊர்காரங்க என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு வீடு, ஒரு வாசல், ஒரு சொந்தம், ஒரு கொண்டாட்டி, ஒரு பிள்ளை எல்லாமே இருக்குது. வந்துட்டு கல்யாணம் பண்ணாம ஒண்ணும் இல்லாம பள்ளி வாசல கேள்வி அந்த மக்கள் படுத்துக்கிட்டு வருங்காலத்தில் என்ன பண்ண தெரியுதுன்னு போது அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காம யாரு கொடுக்க சொல்றீங்க? அகதி ரெண்டு கொடுக்குற உள்ளூர்காரங்க நான் கொடுக்கல, ஏப்ப இதையே அனுப்பிக்கிறீங்க. அந்த அகதியில நான் ஒருத்தனா சேர்ந்துருக்கேன், நானும் வாங்க தரவில்லை. அப்படி பார்த்தோம்னா ரசூலுல்லாஹ் அகதி தானே, நானும் அகதியில ஒரு ஆள், நான் எனக்கு எடுத்துக்கிற முடியும், எனக்கு எடுத்துக்கிற முடிஞ்சு நான் எனக்கு எடுத்துக்கல, சொந்தக்காரங்க எடுத்துக்கல, அகதி கொடுக்குறாங்க. இதை நீ அநீதிங்கிறியான்னு கேட்கறாங்க. அப்ப அளவுகோல்ல கரெக்டா இருக்கிறாங்க. இது வந்து இந்த மாதிரி ஒரு அநீதினு ஒரு விமர்சனம் நடந்திருக்கு ரசூலுல்லாஹ் காலத்துல. அது யாரு சஹாபாக்களை பண்ணாங்க? மதீனாவுல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல சஹாபாக்கள்ங்கிற பேர்ல இந்த யூதர்கள் வந்து முனாஃபிக்குகளா இருந்தாங்க. கொஞ்சம் பேர் முனாஃபிக்குகளா இருந்தாங்க. ரெண்டு வேஷம் போட்டுக்கிட்டு இங்க வந்தா அவங்கள்ட்ட இருக்கிறோங்கிறது, அங்க வந்தா அவங்கள்ட்ட இருக்கிறோங்கிறது, போர்ல நல்லா வெற்றி கிடைக்கிற மாதிரி போரா இருந்தா போர்ல கலந்து சேர்ந்துக்கிறது, பின்னாடி கொண்டுக்கிறது, களத்துல இறங்காம போர் முடிஞ்சு எங்களுக்கு தொங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லி கேட்கறது. இப்படியான ஒரு கும்பல் இருந்தாங்க. முனாஃபிக்குன்னு உங்களுக்கு பேரு. இங்கிட்டு வந்தா நாங்க உங்களை சேர்ந்தவங்கிறது, அங்கிட்டு வந்தா உங்களை சேர்ந்தவங்கிறது. இப்படி எல்லாம் நடந்த அந்த முனாஃபிக்கு கும்பல்ல உள்ளவன் தான் ஒருத்தன் கேட்டவன். அவனுக்கு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இதெல்லாம் சொல்லிவிட்டு இவனுடைய சந்ததிகள்ல இவன் மாத்திரம் இல்ல, இவன் சந்ததிகள்லயே ஒரு கூட்டம் தோன்றுவார்கள், குர்ஆனை எல்லாம் ஓதுவார்கள், தொண்டக்குழிய கடக்காது. அந்த மாதிரியான ஒரு இவனுக்கு வந்து வேணும்னு குழப்பம் பண்றதா இவனுடைய பாரம்பரியமா அப்படித்தான் வரும்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு முன்னறிவிப்பா செஞ்சுட்டு போறாங்க. ஒரு முன்னறிவிப்பு மாதிரி இந்த மாதிரி ஓதுவாங்க, தொண்டக்குழிய கடக்காது, இவங்க இஸ்லாத்தை விட்டு அவர்கள் வந்து அம்பு வெளியேற மாதிரி, வில்லில் இருந்து அம்பு வெளியேறும்ல அந்த மாதிரி இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுவார்கள் ஒரு எச்சரிக்கை பண்ணாங்களே, இந்த ஆள் தான் பண்ணாங்க. இந்த விமர்சனம் பண்ணாங்க, அவனுக்காகத்தான் பண்ணாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்த வரைக்கும் நீதியில வந்து அவர் கடுகளவு கூட அவங்க வந்து மாறினது கிடையாது. நீதி வழங்குறதுல, நேர்மையா நடந்து கொள்வதில்ல. இந்த ஒண்ணுதான் அவங்க வாழ்க்கையில ஒரு விமர்சனம் நடந்திருக்கு. மொத்த வாழ்க்கையிலேயே விமர்சனம் எடுத்து அந்த ஒண்ணுதான் நடந்திருக்கு. எழுத்து கேட்டது நீதியா நீ நடக்கல, இந்த ஒருத்தனா கேட்டுக்கிறான். அந்த ஒருத்தனும் கேட்டாலும் அதுல அளவுகளை சொல்றாங்க. முஹாஜிர்களுக்கு கொடுத்தாங்க, அன்சாரிகளுக்கு கொடுக்கல. இந்த அளவுகளை தவிர அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு விமர்சனத்தையும் நீங்க நீதி தவறிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கவே முடியல. அதே மாதிரி கொடுக்கறதுல கூட பாருங்க, கொடுக்க நினைச்சாலும் நம்ம எப்படி நடந்துக்கிறான்னு அதை குறித்து நம்ம மாறுவோம். கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருப்போம். திமிரா வந்து கேட்டான்னு வைங்களேன், கடன் கொடுக்கற கூட கொடுக்க மாட்டோம். ஒரு ஆளுக்கு நம்ம 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டோங்க, இன்னைக்கு கொடுக்கணும் முடிவு பண்ணி வச்சிருக்கோம். கேட்க வரும்போது விட என்ன கொடுறா அப்படின்னா வைங்களேன், கொடுக்க நினைச்சு மாத்திக்கிறோம். கொடுக்கணும் இருந்த
உங்க திமுறா வந்து 1000 ரூபாய் இருக்கிறார் நான் வந்து எத்தனை போறாரு அப்படின்றோம். நம்மளை சீண்டுனா கொடுக்க நினைச்சா கொடுக்க மாட்டோம். பொதுவா மற்ற சாதாரணமா கொடுக்க நினைச்சா கூட நம்மளை சீண்டி பார்த்துட்டான்னு வைங்களேன், அது வந்து நம்ம நாணயத்தை உரசி பார்க்கறது பெரிய அளவுகள். நம்ம டக்குன்னு அப்படி பல்கி அடிச்சிருவோம், இருக்கிறது இல்லைன்றோம், வாங்கினதே நீ எப்படி வாங்கணுன்றோம். கடனை வாங்கிட்டு கூட கடனை நானே வாங்கினேன் ஆதரவு சரியா அப்படின்றோம்ல, ஒழுங்கா வந்து கேட்டா கொடுத்துருப்போம். அது திமுறா கேட்கும்போது செய்வோம், ஆதரவு இருக்கா, வாங்கின சாட்சி இருக்கா, எதுக்கு வந்திருக்கா, ஏதாவது வச்சிருக்கிறியா அப்போ இப்படின்னு சொல்லுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க அந்த கொடுக்கிறதுல இதெல்லாம் ஒரு வரிசை பார்க்கிற அளவுகள். சீன்றதுல எந்த அளவுக்கு கேட்டா வராது. வந்து அந்த கள்ளி மரம், கள்ளி செடி இருக்குல்ல, அந்த கள்ளி இல்ல, இந்த கருவேல மரம், முள்ளு வேலைக்கு வருவாங்க, இருக்கு காட்டு கருவேமாங்க. அப்ப ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு போயிட்டு இருக்கும்போது முகமது தெரிவித்தாரு, முகமதே நமக்கு ஒரு மாட்டை கொடுக்கணும், துண்டை பிடிச்சி இப்ப கழுத்தை நறுக்கிக்கிட்டு எனக்கு எல்லாம் கொடுக்குறாரு. என்ன பைய கூட துண்டை கூட என்ன வேணும்னு சொல்லு, எனக்கு கொடுக்கவே இல்லையா அப்படிங்கிறாரு. என்ன நம்மளாக என்ன செய்வோம், அது என்ன அளவுக்கு ஆகுதுன்னா இப்படி பிடிச்ச தள்ள முள்ளுல போய் விழுவுறாங்க சுற்றுலாக்கணும். முள்ளு மரத்துல அவர் என்ன செய்யறாரு, எனக்கு என்ன கொடுத்தா என்ன செய்யறாரு, அப்படி கொடுத்து வச்ச மாதிரி கடனும் இல்லை ஒண்ணும் இல்லைங்க. ஆட்சி தலைவர் போராளுக்கும் அள்ளி கொடுக்குறாரு, கேள்விப்பட்டு வர்றாரு இருந்தாரு. அது கிராமவாசிகள் அப்படிதான் இருப்பாங்க. இந்த ஆராபுகள் சொல்றவன் அது சில பேருடைய சுபாவங்கள், இது ஒன்றும் தப்பா எடுத்துக்க முடியாது. அவன் வேற என்ன செய்யறதில்ல, அவன் சுபாவம் தட்டுனாலே நமக்கு வலிக்கும். சோமா இருக்கான்னு வைப்பான் கைய, அது மொட்டாரமா இருக்கு, அவன் நினைக்கிற தட்டி கொடுக்குறது வச்சுக்கணும். அவன் நினைக்கிற தட்டி கொடுக்குறது. இன்னைக்கு இருக்கிறானோ, இன்னைக்கு பதவிகள் இருக்கிறானோல, அரபு நாட்டுக்கு போனீங்கன்னா பதவிகள் அடிச்சா நமக்கு தாங்க முடியாது. அவன் அடிக்க மாட்டானா, என்னப்பா சோமா இருக்கியாமா, கை கொடுத்தானே வலிக்குங்க, முசாபா கையை கொடுத்துட மாட்டேங்கிறது அப்படிலாம் இருக்கானா. அந்த மாதிரியான ஒரு முரட்டர்கள் அவங்க. இன்னைக்கு திரும்பல, முரட்டுத்தனத்துல தெரிஞ்சுக்கல, இன்னைக்கு எப்படிதான் இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியான அந்த பதவிகள்ல உள்ள ஆளா இருக்கனால முள் மரத்துல தள்ளி விட்டார்கள், சிராய்ப்பு ஏற்படுது. சிறுசிக்கு வந்துட்டு என்ன வேணும், நீ ஒட்டகம் வேணும், ஒட்டகம் தானே கொடுத்து விட்டாங்க, ஒட்டகத்தை கொடுத்து விடு அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க. அப்ப எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, சீன்ற நேரத்துல கொடுக்க கூடாது ஒரு வெளி ஒரு கொடுக்க நினைச்சிருந்தா கூட கொடுக்க கூடாது வரும். கேட்டவருக்கெல்லாம் கொடுக்கிறது, கேட்டவர் யார் வந்து கேட்டாலும் சரி, இல்லைங்கிற விளையாட்டே கிடையாது. அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி மாலிக் இப்னு ஹுவைரிஸ் அவர் ஒரு நல்ல ஒரு சஹாபி. அவருக்கு தொழுகை சம்பந்தமா அறிவிக்கிற ஹதீஸ்ல நிறைய ஹதீஸ் அவர் தான் அறிவிக்கிறார். நமக்கு தொழுகையில கிடைக்கிறதுக்கு மாலிக் இப்னு ஹுவைரிஸுடைய அறிவிப்பு தான். ஒரு வெளியூர்காரர் தான் இவர். நாங்கள் 20 இளைஞர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டிய வந்தோம். வந்து 20 பேர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நாங்க தங்குறோம். தங்குனா என்னன்னு கேட்கவே இல்லை, அவங்களுக்கு வேண்டியது நடக்குது. ஜக்காத்துல இருந்து வந்துட்டாங்கல்ல, இப்னு சபீல் ஆயிருக்காங்க, 8 வகையில வந்துருது. 20 நாளும் சாப்பிடுறோம் பண்றோம், ரசூலுல்லாஹ் உன்னிப்பா கவனிக்கிறோம், தொழுகிறது எப்படி எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சுட்டு 20 நாள் நாங்க அத்தனை பேர் இளைஞர்களா இருக்கிறோம். 20 நாளைக்கு பிறகு கூப்பிடுறாங்க, இப்ப அந்த இளைஞர்களா இருக்கிறீங்களே கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்குலாம் அப்படிங்கிறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிட்டு 20 நாளைக்கு இங்க உட்காந்துருக்கலாமா? அப்ப நம்ம ஆளுங்க 3 வருஷம் உட்காந்துருக்காங்க. பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைவர்களை பாருங்க, கல்யாணம் ஆச்சுக்கிறீங்கல்ல வந்து 20 நடத்தா இல்லையா? அவர் சொல்றாரு, இவ்வளவு ஒரு அந்யோன்யமும் அன்பும் ஒவ்வொன்றுலையும் அக்கறை செலுத்தக்கூடிய ஒருத்தரை நாங்க எங்க வாழ்க்கையில முதல்ல பாக்குறோம். அவங்க சொல்றாங்க, அந்த மாலிக் இப்னு ஹுவைரிஸ் முதல்ல பாக்குறோம். இதெல்லாம் கேட்கறாங்க, கல்யாணம் பண்ணிட்டீங்கல்லப்பா, 20 நாளா கிடக்குறீங்க, போய் ஜாலியா சந்தோஷமா இருப்பீங்களா? இங்கே வந்து கலந்துகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? தீன தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்துருக்கீங்க. அதனால நீங்க என்னென்ன செய்யணுமோ நல்லது சொல்லிடுற மொத்தமா. நீங்க முதல்ல போய் குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க, ஒரு அளவுக்கு மேல நீங்க குடும்பத்தோடு பிரிஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லி அந்த இளைஞர்களை பார்த்துட்டு, இளமையை பார்த்துட்டு, இவங்களெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, அவங்களுக்கு உணர்வுகள் இருக்குன்னு சொல்லி அவங்களை பிடிச்சி அனுப்பி வைக்கிற அளவுக்கு இப்படி எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிக்கிறது. எல்லாத்தையும் மக்களுடைய விஷயங்கள்ல ஒவ்வொரு விஷயத்திலையும் உன்னிப்பா கவனிக்கக்கூடிய காட்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பார்க்கிறோம். இப்படி எதையுமே வந்து ரொம்ப டீப்பாக அந்த மக்களுக்கு நன்மை தரக்கூடியது எது, இவனுக்கு என்ன தேவை, அவனுக்கு என்ன தேவை, இவருக்கு கொண்டாட்டிதான் தேவைங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கணும் இல்லைங்க. ஒவ்வொன்றும் கவனிக்கிறாங்க. இவருக்கு போர்வை தேவை, இவர் ஏழை, இவருக்கு நம்ம கொடுக்கணும், இவர் மிஸ் பண்ணிவிட்டோம், இவருக்கு வந்து நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும், இவருக்கு இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு
இப்படி ஒரு தலைவர் உலகத்துல எங்கேயாவது கேள்விப்பட்டு சார் எங்கேயா படிச்சா ஒரு கதையெல்லாம் படிச்சிருக்கிறோமா? இப்படிலாம் கவனிச்சாங்க. கற்பனையே மனுஷனுக்கு தோன்றல வாங்க. இப்படி ஒரு கதை கூட யாரும் ஒரு கேள்வி இல்லை. ஒரு தலைவனை பற்றி இப்படி எல்லாம் ஒரு கதையில கூட இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கக்கூடிய ஒருத்தர் இருந்தாலும் சொல்லி கதை கூட இவங்க எழுதல. என்ன இப்படிலாம் இருக்க முடியாதுன்னு நினைச்சுட்டான். கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவுக்கு அந்யோன்யமாக அவ்வளவு நீதியான முறையில அவங்க நடந்து காட்டியிருக்கிறாங்க. இது ஒரு அளவுகோல். ஒரு மனிதனை உரசி பார்க்கறதுல அடுத்த அளவுகோல் என்ன தெரியுமா? அவனுக்கு அவன் உயிர் மேல இருக்கிற ஆசை. அதான ஒரு மனுஷன் அப்படியே எவ்வளவு பெரிய பேசட்டுமே, தலை எடுத்துருவோம்னு சொல்லுங்க, அவ்வளவுதான் அப்படியே மாறிடுவான். உயிர் பயங்கரமான விஷயம். உயிர் மேல உள்ள பயத்தின் காரணத்தினாலதான் நிறைய விஷயங்கள்ல நம்ம பின்வாங்குறது, கொள்கையில உறுதி இல்லாம போறது, பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உயிர் பிரச்சனைக்கு ஒருத்தர் தன்னுடைய உயிருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறானோ அது ஒரு அளவு கொள்ளுங்க. நான் ஒரு கொள்கையை சொல்லிட்டேன் சரின்னு சொன்னா சாவுக்கு ரெடியா இருக்கணும். சாவுக்கு பயப்படக்கூடாது. அப்ப சாவுக்கு பயப்படாம வீரம், துணிச்சல், உயிருக்கு பயப்படாம இருக்கிறது, இந்த மாதிரியான தன்மைகளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதுலயும் முதல் இடத்துல ஒண்ணு நிப்பாடுற அளவு வீரம்னா அப்படி வீரம். அப்படி ஒரு வீரத்தை நீங்க எங்கேயுமே சினிமாவில் வேண்டுமானால் பார்த்திருப்பீங்க. மிகப்படுத்தி ஒருத்தர் 25 பேர் அடிக்கிற மாதிரி காட்டுறான்ல, அது மாதிரி கிறுக்குத்தனமான வீரத்தை பார்த்திருப்பீங்க. நெசமாவே யதார்த்தமான வாழ்க்கையில இப்படி எல்லாம் ஒருத்தர் உயிரை பத்தி ஒரு உயிருங்கிறது ஒரு வெள்ள கட்டி மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. அப்படி கருதாம ஒரு அற்புதமான ஒன்றாக நினைத்து உயிருக்கு பயப்படாம காட்டின அந்த வீர தீர செயல் இருக்கு பாருங்க. வீரமாகவும் துணிச்சலாகவும் எதுவும் பயப்படாம எந்த சந்தர்ப்பத்திலையும் அப்படி நிதானம் தவறுகிறார்.